அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமெல்லாம் இங்கே பெரும் திரளாக குழும்பியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே ஒற்றுமைக்கு என்ன வழி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் நான் சொல்லாமலேயே உங்களுக்கு தெரிந்த காரணம்தான். முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய நாம் ஒற்றுமையாக இல்லாத காரணத்தினால், நம்மிடையே பலவிதமான பிரிவுகள் இருக்கின்ற காரணத்தினால், அந்த பிரிவுகளை எல்லாம் களைந்து ஒன்றாக ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒற்றுமையை இஸ்லாம் வலியுறுத்தத்தானே செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிற அந்த ஒற்றுமையை நம்ம கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும், அதற்கான வழி என்ன, இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் தலைப்பு தந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படியெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம்? கொள்கை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், ஒரு இறைவனை வணங்கணுமா, இறைவனோட இணை வைக்கலாமா, அதுலேயே பிரிஞ்சு கிடக்கிறோம். ஒரு இறைவனைத்தான் வணங்கணும் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறோம். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம். எதை வேணாலும் வணங்கலாம், அல்லாஹ்வோட சேர்த்துக்கலாம், சிபார் செய்வார்கள் என்று பல தெய்வ நம்பிக்கை இஸ்லாத்தின் பெயரால் நம்புகிற மக்களும் இருக்கிறார்கள். பிரிஞ்சு கிடக்கிறோம். நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, இன்ன பிற வணக்க வழிபாடுகளை எல்லாம் எந்த மாதிரி அமைத்துக் கொள்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அமைத்துக் கொள்வது என்று ஒரு சாரார். இல்லை, எங்களுடைய முன்னோர்கள், பெரியார்கள், பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இது எப்படி இருந்ததோ அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம், அப்படித்தான் நோன்பு வைப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். திருமணம் உள்ளிட்ட நம்முடைய குடும்ப நிகழ்வுகளிலே நம்ம விருப்பப்படி செய்யலாம், எவ்வளவு வேண்டாலும் செலவு செய்யலாம், ஆடம்பரம் செய்யலாம், வீண் விரயம் பண்ணலாம் என்ற கருத்தில் உள்ளவர்களும் நம்மள இருக்கிறார்கள். இல்லை, சிக்கனமாக தான் செய்யணும், வரதட்சணை வாங்கக்கூடாது, குறைந்த செலவு நடத்தணும், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறோம். இப்படி எதை எடுத்துக்கொண்டாலுமே நம்ம சமுதாயத்தில் ஒரு இஸ்லாம்னு சொல்லிக் கொள்கிறோம். நமக்கு வழிகாட்டுவதற்கு அல்லாஹ் தந்த வேதம் ஒரு குரான் தான். அவங்களுக்கு ஒரு குரான், நமக்கு ஒரு குரான் கிடையாது. நாம வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களும் நமக்கு ஒரு ஆள் தான். உனக்கு வேற தூதர், எனக்கு வேற தூதர் என்பது கிடையாது. அப்போ அல்லாஹும் ஒருத்தன் தான். அப்போ அல்லாஹ் ஒருத்தனாக இருந்து, ரசூல் ஒருத்தராக இருந்து, வேதம் ஒன்றாக இருக்கும்போது, மார்க்கம் ஒன்றாக இருக்கும் பொழுது நமக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கிறது, சண்டை அளவுக்கு வருகிறது, அடி வெட்டு குத்து கொலை அளவுக்கு கூட சில பகுதிகளில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடக்கிறது. அப்போ இதெல்லாம் தீர்த்து கொண்டு ஒன்றாவதற்கு என்ன செய்யணும் என்பதற்கு தான் இதை விளக்குவதற்கு இது தலைப்பு. ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் அதை சரியான முறையில் நம்ம விளங்கி கொண்டோமையானால் ஈஸியாக ஒற்றுமைக்கு வந்துடலாம். ஒற்றுமையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதிலேயே தெளிவில்லாமல் நம்ம இருக்கிறோம். ஒற்றுமையை இஸ்லாம் நிறைய இடத்துல வலியுறுத்துகிறது, நிறைய இடத்துல கண்டிக்கவும் செய்கிறது. ஒற்றுமை தான் நல்லது என்றும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஒற்றுமை மாதிரி ஒரு டேஞ்சர் கிடையாது என்றும் இஸ்லாம் சொல்கிறது. அப்போ அந்த ரெண்டு வகையை பிரித்து விளங்கி கொண்டோமையானால் தான் நம்ம ஒற்றுமையாக முடியும். எந்த ஒற்றுமை இஸ்லாம் வலியுறுத்துகிறது? ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தார் இருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் வசதியானவராக இருப்பார். அவர் என்ன செய்யணும்? தன்னுடைய குடும்பத்தாரெல்லாம் அரவணைச்சு ஒற்றுமையா அவங்களையும் தன்னை போல உயர்ந்த நிலை கொண்டு வருவதற்காக பாடுபட்டு சுகதுக்கங்களில் பங்கு கொண்டு அவங்க ஒத்துமையாக ஒரு குலமாக இருக்கலாம்னா இருக்கலாம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட சிலத்து ரஹம் என்று இது இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது. உறவினர்களோடு இணைந்து வாழுதல். நீங்கள் ஒரு குடும்பமாக இருந்தீர்களே ஆனால் மற்றவங்களோட இணைவது ரெண்டாவது. உங்கள் குடும்பம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள உறவு இருக்கணுமா இல்லையா? அண்ணனோட தம்பி ஒத்துமையா இருந்துக்க, தம்பியோட அண்ணன் ஒத்துமையாயிரு, தகப்பனோட மகன் ஒற்றுமையாயிரு, கணவனோட மனைவி ஒற்றுமையாக,
மனைவியோடு கணவன் ஒற்றுமையாக, இப்படி நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக இருந்தீர்களே ஆனால் உங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு கொள்ளாம ஒன்னாக இருங்க அப்படின்னு மார்க்க சொல்லுகிறது. அந்த வகையில் என் கோத்திரத்தார்கள்லாம் ஒற்றுமையா இருக்கோன்னு வைங்க, அது வரவேற்கத்தக்கது. அல்லாஹ்விடத்தில் கூலி பெற்று தரக்கூடிய ஒரு நல்ல காரியம். சொந்தக்காரங்களை அனுசரித்து ஒத்துமையாக நம்ம இருக்கிறோம். ஒரு பிரச்சனைனா பங்கெடுத்துக்கிறோம். எனக்கு ஒரு நோய், அதற்கு செலவழிக்க முடியல, என் குடும்பத்தாரெல்லாம் ஆளு கொஞ்சம் பங்கு போட்டு அந்த நோய்க்கு சிகிச்சை செஞ்சாங்கன்னா ஒற்றுமை. அது எனக்கு முடியாத ஒன்றை என்னுடைய காந்தான் குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து எனக்காக பொருளாதாரத்தை செலவு செய்து ஒத்துழைப்பு செய்தார்களே ஆனால் அப்போ அது ஒற்றுமையின் மூலமாக எனக்கு துன்யாவிலே நன்மை கிடைக்கிறது, அல்லாஹ்விடத்திலே கூலிக்கு உரியதாகிறது. இது அனுமதிக்கப்பட்ட வலியுறுத்தப்பட்ட ஒரு ஒற்றுமை. அதே போல ஒரு முஸ்லீம் சமுதாயம்னு நம்ம இருக்கிறோமா, சமுதாயமாகவே நமக்கு ஒத்துமை இருக்கணும். நம்ம குடும்பம் கோத்திரம் கிளை என்பது மார்க்கத்தில் உள்ளது. அது அல்லாஹ்வால தடுக்கப்பட்டது கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், வஜால்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில, உங்களை கிளைகள் கோத்திரங்களாக ஆக்கி இருக்கிறோம். அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம். அந்த கிளை இந்த கோத்திரம் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த குடும்பம் இந்த குடும்பம் இருக்கலாம். எதற்கு இருக்க வேண்டும் என்றால் இது ஆரஃபு, ஒருத்தரை ஒருத்தர் அறிந்து கொள்வதற்காக இருக்கணுமே தவிர நான் ஒசந்தவன் நீ தாழ்ந்தவன் இதுக்கு இருக்கக்கூடாது. இது எந்த குடும்பத்தை ஆளுப்பா, இந்த குடும்பம் புரிஞ்சுக்கிறோம். அப்துல் கார்னா எந்த குடும்பம், அந்த குடும்பம் எந்த அப்துல் கார்னு விளங்கிடும். 10 அப்துல் காதர் இருந்தார்களே ஆனால் நம்ம எந்த அப்துல் காதரை பற்றி பேசுகிறோம் என்று சொல்வதாக இருந்தால் ஒரு அட்ரஸாக எது இருக்கிறது, குடும்பங்கிறது இருக்கிறது, முகவரியாக. இந்த மாதிரி அறிந்து கொள்வதற்காக குடும்பமாக இருக்கலாம், கோத்திரமாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், தெருவாக இருக்கலாம். அவங்கவுங்க வட்டத்தில் ஒத்துமையா இருக்கணும். ஒரு தெரு இருக்குன்னு வைங்களேன், தெருவுலையே சண்டை போட்டா உருப்படுமா? அது இவனுக்கு அவனோட சண்டை, அவனுக்கு இவனோட சண்டை. ஒரு தெருவில் இருக்கிறீங்க, அந்த தெருவை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது, அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல் எப்படி செய்து கொள்வது. நம்ம வீட்டில் மீன் கழுவிட்டு அடுத்த வீட்டு வாசல் போய் குத்தலாமா? செய்யக்கூடாது. நம்ம வாழ்கிற தெருவு எல்லாருமே கூடி முடிவு எடுத்து இந்த இடத்துல குப்பையை கொட்டணும், இந்த இடத்துல கழிவை கொட்டணும், வேற இடத்துல கொட்டிடக்கூடாது, அது மாதிரி நம்ம இணக்கமாக இருந்து கொள்வோம் என்று அவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை வரத்தான் செய்கிறது. அதே மாதிரி முஸ்லீம் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, அல் மூமினுலில் மூமினி கல் ஜஸதில் வாஹித். மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு உடம்பை போல இருக்க வேண்டும். ஒரு உடம்பை போல இருக்கணும் விளக்குறாங்க. எப்படி, அந்த உடம்புல கண்ணுக்கு ஒரு வேதனை வருகிறது, அந்த வேதனையை கண்ணு மட்டும் அனுபவிக்குது. அந்த வேதனையை தீர்ப்பதற்கு கண்ணா உழைத்து கொண்டிருக்கிறது இல்லை. கண்வழி வந்த உடனே டாக்டர்கிட்ட காலு தான் போகுது இல்லையா, வாய் தான் அந்த நோயை பற்றி பேசுகிறது, கை தான் அந்த மருந்தை வாங்குகிறது, அந்த மருந்தை கை தான் கண்ணில் இடுகிறது. அப்போ உடம்பெல்லாம் சேர்ந்தது ஒத்துழைக்கிறது. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கண்ணுக்கு நோய் வறுமையானால் எல்லா உறுப்புகளும் அதை தீர்ப்பதற்கு பாடுபட்டு தனக்கு ஏற்பட்ட வேதனையாக எடுத்துக்கொள்ளுதா இல்லையா? அந்த மாதிரி உங்க சமுதாயத்தில் ஒருத்தன் படு ஏழையாக இருக்கிறான், அந்த ஏழ்மை அவனால் தீர்த்து கொள்ள முடியல, எந்த வருவாயும் இல்லை, அவன் வாழ முடியாத சிரமப்படுகிறான். அல்ல ஒரு நோயாளியாக இருக்கிறான், பெரிய நோய் வந்து விட்டது, பல லட்சங்கள் செலவிட்டால் அவனுக்கு குணமாகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் இல்லை, அவன் சொந்த மருத்துவத்திலும் இல்லை, இருந்தாலும் கொடுக்கக்கூடியவர்களாக இல்லை. இப்ப சமுதாய கடமை என்ன, நம்மளை சேர்ந்த ஒருத்தன் துடிக்கிறான்னா நமக்கு துடிக்கணும். நம் சகோதரன் ஒருவன் துடிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு இயலாமல் இருக்கும் பொழுது நாமெல்லாம் சேர்ந்து ஏன் அதை சுமக்கக்கூடாது, நம்மெல்லாம் சேர்ந்து ஏன் அந்த நோய்க்கான ஒரு தீர்வை செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்கு இயன்றதை கொடுத்தவனை காப்பாற்றணும்ல. அதுக்கு ஒரு ஒற்றுமை தானே. ஒற்றுமைனா என்ன, அவனுக்கு ஏற்பட்டால் எனக்கு ஏற்படணும், எனக்கு ஏற்பட்டால் அவனுக்கு ஏற்படணும். இந்த மாதிரி சமூகங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையா இருக்கலாம்னா இருக்கலாம். சரி, முஸ்லிம் அல்லாத மக்களோடு வாழ்றோம், அவங்க மனிதர்களுக்கு முன்னாடி ஒற்றுமை தானே. குடும்பம் ஒற்றுமை, தெருவுண்டு ஒற்றுமை, ஊர் முஸ்லீம்ன்ற வகையில் ஒற்றுமை, முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்கிறாங்க, அங்கேயும் ஒற்றுமை வேணும். அடிச்சுக்கிட்டு இருந்தா யாரும் முன்னேற முடியாது. மக்களை பூரா என்ன செய்யற, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் மூமினு மன் அமினஹுன் நாசு. யா மூமின் என்றால் யாருன்னு கேட்டா மனிதர்கள் எல்லாம் அவன் விஷயத்தில் பயம் இல்லாமல் இருக்கணும். ஒரு மூமின் நீ சொல்வதாக இருந்தால், இவன்கிட்ட பேசலாம், அம்மாடி இவன் ரவுடி, இவன் அடிப்பான், இவன் குத்துவான், இவன் திட்டுவான், இவன் கொல்லுவான் என்கிற மாதிரி ஒரு பேரை நம்ம எடுத்தோமையானால் அவன் முஸ்லீம் அல்ல. அப்போ முஸ்லீம் அல்லாத மக்களோடு வாழும் போது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் பார்த்தால் இந்த பாய்ட்டு நம்ம நெருங்கி பழகலாம், இவன்கிட்ட பேசலாம், இவனால் யாருக்கு எந்த இடைஞ்சலும் வராது, நன்மை தான் வருமே தவிர எந்த கேடும் செய்ய மாட்டான் என்கிற வகையில்
முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாத மக்கள் இருந்தால் கூட அங்க ஒத்துமையா இருக்க வேண்டும். அவன் முஸ்லீம் அல்லாத வெறுக்க சொல்லி இந்த மார்க்கம் சொல்லலை. எதை நம்ம வெறுக்க செய்யக்கூடாது? அவங்களுடைய மூடத்தனத்தை பின்பற்ற முடியாது, அவங்களுடைய சிலை வணக்கத்தை நம்ம ஏற்றுக்கிற முடியாது, அவங்க ஜோசியம் விஷயம் பார்க்குறாங்களா அதை நம்ம செய்ய முடியாது. மனிதன்கிற முறையில் அவனுக்குரிய தேவைகள் இருக்குமா இல்லையா, அடிப்படை வசதிகள் இருக்குமா இல்லையா, அதுகளில் அவனுக்கு குறைவு ஏற்படுமையானால் நமக்கு ஏற்பட்டால் எப்படி உதவுகிறோமோ அந்த மாதிரி உதவ வேண்டும். அப்போ முஸ்லீம் அல்லாத தெருவில் போகிறீங்க, ஒரு முள்ளு கிடக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க. அந்த தெருவில் யார் நடப்பா? பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாதால் தான் நடப்பாங்க. அவன் தானே முள்ளு குத்தி சாவட்டும், வேதனைப்படட்டும் அப்படின்னு நினைக்காமல் இமாத்தத்துல்லாதா அணித்தறிக்கு சோபத்து மின் சோபல் ஈமா, ஒரு வீதியில் கிடக்கிற ஒரு முள்ளை அப்புறப்படுத்துவது இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி. இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிற மத மக்களாக இருந்தால் கூட அவங்களோட இணக்கமாக தான் இருக்க சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க, பள்ளிவாசலில். நமக்கு புனிதமான 3 பள்ளிவாசல்கள் 2வது பள்ளிவாசல் அது. மக்காவில் இருக்கிற காபாவுக்கு அடுத்தபடியாக அடுத்த சிறப்பு வாய்ந்தது எது? மஸ்ஜித் நபவிங்கிற ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ஒரு யூதர் இறந்து விடுகிறார். அவருடைய ஜனாசாவை, பாடியை, உடலை எடுத்துக்கொண்டு அந்த மக்கள் அந்த வீதி வழியாக வர்றாங்க. இது பள்ளிவாச, அந்த ரோட்டு வழியாக வருகிறார்கள். வரும்பொழுது என்ன ஆகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே எழுந்து நிற்கிறாங்க. அப்போ கூட இருந்த தோழர்கள் சொல்லுகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அது ஜனாசத்து யஹூதியின், அது ஒரு யூதருடைய ஜனாசா, அது நம்மால் கிடையாது என்று சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? இல்லை, அவன் ஒரு மனுஷன் தானே, மனுஷனுடைய உடல் தான். ஒரு ஜனாசா உங்களை கடந்து செல்மையானால் அது கடந்து செல்லும் வரை எழுந்து நில்லுங்கள், கடந்து சென்ற பிறகு உட்கார்ந்து கொள்ளுங்கள். அவங்க செய்கிற சடங்குல போய் சேரக்கூடாது. ஆட்டம் பாட்டம் கொத்து ஒப்பாரி வச்சுட்டு போவாங்க. அந்த செயலில் நம்ம பங்கெடுக்க முடியாது. ஒரு வேதனையில் இருக்கிறார்கள், அது பாடியை கொண்டு போறாங்களா, அதுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக நீங்க எழுந்து நிற்கலாம். உசுரோட இருக்கிறவனுக்கு எழுந்து நிற்க கூடாது, செத்து போனாலும் எழுந்து நிற்கலாம். உசுரோட உள்ளவனுக்கு எழுந்து நின்றா கடவுளாக்கி விடுவாங்க. செத்து போனவன் கடவுளாகிட முடியுமா? செத்து போனாலுக்கா எழுந்து நிற்கலாம் என்று சொல்ல எதுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, பல சமய மக்கள் வாழ்றோம், ரோட்டில் அவனும் போவான், நான் தான் வரணும், நீ வரக்கூடாது, என் தெருவுக்கு நீ வரக்கூடாது, ஓன் தெருவுக்கு நான் வரக்கூடாது என்ற மாதிரியான ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கி இருந்தால், ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாதிபதி சக்கரவர்த்தியாக இருக்கிறாங்க, மதகுரு மட்டுமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மதகுரு சாமியாராக இருந்தாங்க இல்லை, அவங்க மார்க்கத்தையும் போதித்தார்கள். ராஜாவும் மன்னர் அவங்க தான். அந்த ஊருக்கு ராஜா யாரு? மன்னர். அவங்க சக்கரவர்த்தி தான். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவங்கள பற்றி எந்த பயமும் இல்லை யாருக்கும். யூதர்கள் அவன் பாட்டுக்கு ஜனாசா எடுத்துட்டு போறான், அவருடைய பள்ளிவாசல் பக்கத்தில் போறான், முகமது இருக்கிறார், நம்மளை அடிப்பாரு, தாக்குவாரு, கவர்மெண்ட் அவர் கையில் இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைக்காமல் போகிறான் என்று சொன்னால், பிற மத மக்களாக இருந்தாலும் அவங்களோட இணக்கமா இருங்க. பிற மதத்தில் இருக்கிறான் என்பதற்காக அதை வெறுக்கணும் என்று கற்றுத்தராத ஒரே மார்க்கம் இந்து கடையில் வாங்க, முஸ்லீம் கடையில் வாங்காது என்பது அவங்களுடைய கொள்கை. நம்ம கொள்கை, எங்க தரமா இருக்கு அங்கே போய் வாங்கு, எங்க குறைவா இருக்கு அங்கே போய் வாங்கு. முஸ்லீம் கொள்ளையடிச்சான்னா முஸ்லீம் எல்லாம் போய் வாங்கு, நியாயமா இருந்தா நேர்மையா இருந்தா வாங்கன்னு சொல்லக்கூடிய நம்ம மார்க்கம். அப்ப இஸ்லாம் என்பது எல்லா மட்டத்திலையும் ஒன்னா இருங்க. இன்னும் சொல்ல போனா, ஒரு உயிரை கொலை செய்யறது இருக்குல்ல, உலகத்தையே கொலை செஞ்சதுன்னு இஸ்லாம் சொல்லுது. முஸ்லீமை கொலை செஞ்சா மட்டுமா? முஸ்லீம் அல்லாத ஒன்று மனுஷனை நீங்கள் கொலை செஞ்சீர்களே ஆனால் அன்னமா கத்தலன் நாச ஜமியா, உலக மக்களை எல்லாம் அவன் கொலை செய்தது போல. அப்ப கொலை இல்லாம, அடிதடி இல்லாம, வெட்டு இல்லாம, குத்து இல்லாம, ரத்த காயம் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக வாழ்றீங்களே, அந்த ஒற்றுமை. அதான் குடும்பத்தில் ஒற்றுமைன்னா எல்லாத்திலையும் பங்கெடுத்துக் கொள்வோம், அதான் நம்ம குடும்பங்கிறதுனால செலவழிப்போம். ஒரு தெருவுக்குள்ள ஒற்றுமை என்று சொன்னா அங்க உள்ள அள்ளியலி கொடுத்துட மாட்டோம், அந்த தெரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒத்துமையாக இருப்போம். ஒரு ஊர் விஷயமாக இருக்கிறது, ஒரு அணை இருக்கிறது, உடைப்பெடுக்க போகிறது, அந்த அணை உடைஞ்சிருச்சின்னு சொன்னா ஊரே அழிஞ்சு போயிடும். இப்போ என்ன பண்ணுவோம்? முஸ்லிம்னு பார்ப்போமா, இந்துன்னு பார்ப்போமா, கிறிஸ்டின் எல்லாம் ஓடுவோம். அந்த உடைப்படுத்தி விட்டது என்று சொன்னால் அந்த அணையை அடைத்தால் தான் ஊர் பாதுகாப்பாக இருக்கும். அணை உடைந்து தண்ணீர் உள்ள வந்து விடுமையானால் இந்துவும் போயிடுவான், முஸ்லீமும் போயிடுவான், கிறிஸ்தவனும் போயிடுவான், எல்லாரும் போயிடுவான், எல்லா வளங்களும் போயிடும், ஆணும் போயிடுவான், பெண்ணும் போயிடுவா. அப்படின்ற நேரத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம்? இது எல்லாருடைய பிரச்சனை, இந்த ஊரில் நம்ம வாழ்கிறோம். அப்போ நாடு ஊரு என்ற அடிப்படையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எதுல? ஊர் சம்பந்தப்பட்ட நன்மையான விஷயங்கள்ல ஒற்றுமை. இதெல்லாம் வலியுறுத்தப்பட்ட ஒரு ஒற்றுமை.
நம்ம ஒரு நாடுன்னு வச்சிருக்கிறோம். நாடு நம்ம தான் உண்டாக்கிட்டோம், நமக்குன்னு ஒரு எல்லையை வச்சுக்கிட்டோம். ஒரு இந்தியாங்கிறோம். இந்தியாங்கிறது இதே இந்தியா தான் ஆதி காலத்தில் இருந்துச்சா? இல்லை. ஒவ்வொரு காலத்தில் ஒரு இந்தியா இருந்தது. இப்போ இருக்கிற இந்தியா வந்து வெள்ளக்காரன் காலத்தில் இதை விட பெருசாக இருந்துச்சு. பாகிஸ்தான்லாம் இந்தியாவுக்குள்ளே இருந்துச்சு, பங்களாதேஷ்லாம் இந்தியாவுக்குள்ளே இருந்தது. அந்த இந்தியா பெரிய இந்தியா, அதை பாகிஸ்தானை பிரித்து விட்டாச்சு, பங்களாதேஷும் போய் விட்டது. இப்போ சின்ன இந்தியாவில் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அதை விட குட்டி குட்டி இந்தியாவாக இருந்துச்சு. வேலூர் ஒரு இந்தியா, வேலூர் நவாப் அவர் தனி ராஜா, மதுரையில் பாண்டிய ராஜா, தஞ்சாவூரில் சோழ ராஜா, கேரளாவில் சேர ராஜான்னு சொல்லி 10 ஊரை சேர்த்து ராஜான்றாங்க. இப்படி துண்டு துண்டா பல நாடுகள் இருந்துச்சு. ஒரு நாடு ஆகிட்டோம். ஏதோ ஒரு நாடு என்று வைத்து கொண்ட பிறகு எதுக்கு அந்த நாடு ஏற்படுத்துகிறோம்? நாட்டு மக்களை மற்றவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றுறது ஃபஸ்ட்டு நோக்கம். ரெண்டாவது, அவங்கள அடிப்படை தேவைகளை ஒவ்வொரு மனுஷன் அவன் செலவுல எல்லாம் செய்ய முடியும். ரோடு போட வேண்டியிருக்கு, ஏன் செலவு ரோடு போட முடியுமா? நம்ம எல்லாருமே சேர்ந்து போட்டுடலாம், ஆளுக்கு 5 ரூபா போட்டால் ரோடு போட்டுடலாம். இப்படி இந்த பொதுவான தேவைகள் எல்லாரும் பயன்படுத்துகிற தேவைகளை தனித்தனி மனிதன் மீது சுமத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறோம்? ஒரு கூட்டமைப்பை உண்டாக்குற மாதிரி தான் ஒரு அரசாங்கத்தை உண்டாக்கிட்டோம். நம்மளை பாதுகாத்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வச்சுக்கிற முடியுமா? ஆளுக்கு வெடிகுண்டு வச்சுக்கிற முடியும், பீரங்கி ஆளு வச்சுக்கிற முடியுமா? நம்ம எல்லாருமே சேர்ந்து சம்பளம் கொடுத்து எங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறங்க அரசாங்கத்தின் பேரில் போலீஸுக்கு சம்பளம் கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குறோம்? நம்மளை பாதுகாத்துக்கு நம்ம துப்பாக்கி வச்சுக்கிற முடியும். எத்தனை பேருக்கு முடியும்? கோடி சொன்னால் வாங்குவான். தேவையான அத்தனை சாமான்களும் அவனை வாங்கி கொள்ள முடியுமா? அப்போ எல்லாரும் கூட்டாக பங்கெடுத்தால் தான் பாதுகாக்க முடியும் என்று வரும் பொழுது இப்போ நாடு என்பதற்காக நம்ம ஒத்துமையாக இருக்கிறோம். அப்போ எதிர் நாட்டுக்காரன் நாட்டை தாக்க வர்றான். முஸ்லீமா பார்த்து தாக்குவானா? இந்துவா பார்த்து தாக்குவானா? ஒரு குண்டை போடுறான் பேரணாம்பட்டில். யாருக்கு இழப்பு? எல்லாருக்கும் தான் இழப்பு. அப்போ நம்ம நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவார்களே ஆனால் நம்ம நாடு என்ற ஒற்றுமை தன்னால் வந்துடணும், நம்மளை காப்பாற்றணும். நம்ம காப்பாற்ற தவறினால் நம்மளும் போயிடுவோம், நம்ம கொண்டாட்டி பிள்ளையெல்லாம் போயிடுவாங்க, எல்லா மக்களும் அழிஞ்சு போயிடுவோம். இப்படி எல்லா மட்டத்திலையும் நம்ம என்னென்ன வட்டத்தை போட்டுக்கொள்கிறோமோ அதில் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பது மார்க்கத்தில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இது அனுமதிக்கப்பட்ட ஒற்றுமை. இது எல்லாத்தையும் இருக்குது. இதை நான் சொல்லியா நீங்கள் செய்கிறீங்க? இஸ்லாம்டா என்னன்னு தெரியாதவங்க கூட இப்படி செய்கிறானா இல்லையா? குடும்பம்டா ஒத்துமையாக இருக்க மாட்டேங்கிறானா? இருக்கிறான்ல. ஊர் உலகம் ஒத்துமையாக தானே இருக்கிறோம். அப்போ இந்த ஒற்றுமை வந்து நம்மள்கிட்ட இருந்து கொண்டு தான் இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. ஒத்துமை இல்லை ஒத்துமை இல்லைங்கிறீங்களே. இப்போ ஏதோ உடஞ்சி போச்சு, தீ பிடிச்சிச்சுன்னு வைங்க, இப்போ என்ன செய்வீங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு தெருவில் தீப்பிடித்து எரிகிறதுன்னு தகவல் வருது, எல்லாரும் ஓடுவீங்கல்ல? ஏன்? அதுதான் எல்லாரையும் ஊரே அழிச்சுப்படும். அப்போ சுனாமி கடல் உள்ள ஊராக இருக்கணும், சுனாமி வந்துருச்சுன்னா என்ன செய்வோம்? எல்லாம் பதறடிச்சு ஓடுவோம், தப்பிக்கிறதுக்காக ஓடுவோம், அல்ல அடுத்தவங்க காப்பாற்றுறதுக்காக ஓடுவோம். அப்போ இந்த மாதிரி ஒற்றுமைகள் எல்லாம் மார்க்கத்தில் உள்ளது. இது சொல்லாமல் நடந்துடும். நம்ம தேவைண்டு வரும்போது என்ன செய்வோம்? பெரும்பாலும் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறோம். ஒரு முஸ்லீம் சமுதாயத்துக்கு இன்னொரு சமுதாயத்துக்கு ஒரு கலவரண்டு வருதுன்னு வைங்களா, பேச்சுக்கு வரக்கூடாது, எல்லாம் காப்பாற்ற வேண்டும். வந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளை அவங்க அழிச்சிருவாங்க, நம்ம எல்லாம் ஒன்று சேருவோம். அவங்க ஒன்றா சேருவாங்க. அவன் தன்னுடைய இனம் தன்னுடைய மதம்னு காப்பாற்றுவதற்காக வேண்டி மற்றவங்கள்ட்ட ஆபத்து வறுமையானால் ஒத்துமை ஆபத்தான் செய்கிறாங்க. இது யாரும் கிளாஸ் நடத்துறது கிடையாது, இது யாரும் பயான் பண்ணுறது கிடையாது, இது எந்த ஒரு நெட்வொர்க் அமைக்கிறது கிடையாது. அதுவாக ஏற்பட்டும். பிரச்சனைகள் வரும் பொழுது ஏற்படக்கூடிய ஒற்றுமை இருக்கு இல்லையா, அந்த ஒற்றுமை இப்போது இருக்கா இல்லையா நம்மள்கிட்ட? இப்போ தலாக்குன்னு சட்டம் கொண்டு வர்றான். இது நம்ம இஸ்லாமிய சரியத்தில் கை வைக்கிறான். இதில் எந்த இயக்கம் அதை ஒற்றுமைப்படுத்துனுச்சு? தன்னால் ஒற்றுமையாயிடுச்சு. எல்லாரும் கண்டிக்கிறாங்க. சில விஷயங்களில் முத்தலாக்குங்கிற அந்த டாப்பிக்கில் இவங்க தவறாக இருந்தாலும் இந்த மத்திய அரசாங்கம் இதில் தலையிட்டு தேவையில்லாத நமக்கு இடைஞ்சல் செய்கிறான் அப்படிங்கிற கருத்தில் முஸ்லீம் எல்லாம் ஒன்றா இருக்கிறோமா இல்லையா? இது யார் ஒன்றாக்குனா? நம்ம இயற்கையாக நம்மகிட்ட இருக்குது. இயற்கையாகவே நம்ம மார்க்கத்தில் கை வைக்கிறான், மார்க்கத்தை அழிக்க பார்க்குறான் என்ற உணர்வு இயற்கையாக எல்லாருக்கும் இருக்கிற காரணத்தினால் ஒற்றுமை வருதா இல்லையா? அப்போ முஸ்லீம் எல்லாம் நாட்டை கூட கடத்த போகிறோன்னு சொல்கிறான்னு வைங்களேன், முஸ்லீம் எல்லாம் ஒன்றா சேருவீங்களா இல்லையா? அப்போ பிரச்சனைன்னு வரக்கூடிய நேரத்தில் ஒற்றுமை வருமாண்டா தாராளமாக வரும். அதுக்கு யாரும் பயான்லாம், அதுக்கு இயக்கம்லாம் தேவை கிடையாது. ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒரு இயக்கம், ஒரு செட்டப்பு, ஒரு பயானம், ஒரு பிரச்சாரம், அதுக்குன்னு பல மாதங்கள் உழைப்பு ஒன்றுமே தேவை கிடையாது. அந்த பிரச்சனை உங்களை ஒன்றாக்கி விடும். அந்த பிரச்சனை நேரம் உங்களை தானால ஒன்றாக்கி விடும். இந்த மாதிரி ஒற்றுமைகள் தான் நம்மள்கிட்ட இருக்குது. அதை வலியுறுத்தி சொல்ல தேவையில்லாத அளவுக்கு தாராளமாகவே இருக்கிறது. ஒற்றுமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அதில் ஒற்றுமை ஆகவே கூடாது. இந்த ஒற்றுமைக்குள்ள ஆதாரத்தை கொண்டு அதில் கொண்டு சில பேர் சேர்ப்பாங்க.
எந்த ஒற்றுமை? ஒரே நகமாக இருக்கணும், ஒரே சதையாக இருக்கணும், ஒரே உடம்பாக இருக்கணும், ஒரே கட்டடமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் என்னது? நான் சொன்ன இந்த மாதிரியான ஒற்றுமை. இன்னொரு ஒற்றுமை என்னன்னு கேட்டால், அதான் நம்ம சம்பந்தப்படாமல் மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குமையானால், அதில் முரண்பாடு இருக்குமையானால், அதில் போய் ஒற்றுமையாகிறது மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சந்தன கூட நடத்தலாம், இது இஸ்லாத்தில் இல்லை. உங்கள் தெருவில் சாராய கடை வைக்கலாம், இது இஸ்லாம் தடுத்திருக்கிற ஒரு காரியம். நாங்கள்லாம் ஒத்துமையானவர்கள், வைக்கிறோம் வச்சுக்க, குடிக்கிறோம் குடிக்க, குடிக்காதவன் போய்க்க அப்படின்னு இருக்கலாமா? இருக்க முடியாது. ஏன்? இது நம்ம முடிவெடுக்கிறோமேன்ற இல்லை. தீமையை கண்டால் கைகளால் தடுக்க வேண்டும், இது மார்க்கம். தடுத்தா என்ன வரும்? சண்டை வருமா, ஒத்துமை வருமா? ஒரு தீமையான காரியத்தை ஒருத்தர் செய்கிறான், இந்தப்பா இதெல்லாம் செய்யாத, இது தப்பு, இது தீனுக்கு நல்லது இல்லை, துனியாவுக்கு நல்லது இல்லை, உனக்கு நல்லது இல்லை, எனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கினோமையானால் அவன் எதிர்த்து சண்டைக்கு வருவான்னு வரமாட்டானா? அப்போ இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், நன்மையை ஏவு தீமையை தடுங்குதுல, அது ஒற்றுமைக்கு உலை வைக்கும். ஒற்றுமைக்கு உலை வைக்கிறது தான் இஸ்லாம். அப்படி பார்த்தீங்கன்னா நன்மையை ஏவு தீமை, நான் வரதட்சணை வாங்குறான் ஊரில், நம்ம எதிர்த்து பேசுகிறோம்னு சொன்னால் ஊர் ரெண்டாக போயிடும். நம்ம சும்மா வாங்குறோம், வாங்கிட்டு போகிறான், நம்ம அளவுக்கு வாங்காமல் இருந்துருவோம். அப்படி இருக்கலாமா? அப்படி இருந்தால் மூணு மக்கள் வந்துருப்பீங்களா? இவ்வளோ மக்கள், அது வேணாண்டு விடுபட்ட மக்கள் இவ்வளோ பேர் உண்டாக்கி இருக்கமா இல்லையா? இன்னும் லட்சம் மக்கள் தமிழகம் முழுவதும் வரதட்சணை வாங்க மாட்டோம்னு சபதம் எடுத்த மக்கள்லாம் எதனால் உருவானாங்க? இது தவறு என்று ஒற்றுமை குலைஞ்சாலும் பரவாயில்லை என்று எதிர்த்து நின்றமே. இந்த மாதிரியான காரியத்தை செய்வது இது ஒற்றுமைக்கு எதிரானதல்ல, இதில் ஒற்றுமை கூடாது. இதுல என்ன வர வேண்டும் என்றால், அந்த தீமைக்கு எதிராக நான் இறங்கின மாதிரி நீ இறங்கடான்னு கூப்பிடணும். இதன் பக்கம் அவன் அழைக்கணும். அழைக்கவில்லை என்றால் எதிர்க்கணும். சக்திக்கு உட்பட்டு தீமை எதிர்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா இருக்க, அது ஒற்றுமையை உண்டாக்குற கலிமாவா, ஒற்றுமையை ஏற்று வைக்கிற கலிமாவா? லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமா இருக்க, அதான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ்வை வணங்குண்டா ஒற்றுமைக்கு பாதிப்பு வராது. அல்லாஹ் வணங்கிற, அதையும் வணங்கிற, இதையும் வணங்கிறேன்னு போயிடுவான். அல்லாஹ் தான் வணங்கன்னு வேற யாரையும் வணங்காதே அப்படின்னா, இது கடவுள் இல்லை, அவனுக்கு கோபம் வரும். இதுவும் கடவுள் இல்லை, இதை கடவுள் வணங்குறான், அவனுக்கு கோபம் வரும். இது கடவுள் இல்லைன்னு நம்ம சொன்னா, எப்படி சொல்ல போச்சு, என் கடவுள் இது கடவுள் இல்லைம்ப, எப்படி இல்லைங்கிற. அப்ப நம்ம அல்லாஹ்வை தவிர எதுவும் கடவுள் இல்லைன்னு சொன்னா அது என்ன வரும்? சண்டை தானே வரும், அவனுக்கு எதிர்ப்பு தானே வரும். அப்ப அந்த மாதிரி கொள்கை விஷயமாக இருக்குமையானால், அதுல எது சரியானதோ அதுல நீங்க நிக்கணும். உடைஞ்சாலும் சரி, செதறினாலும் சரி, நமக்குள்ள ஒற்றுமை அடிபட்டு போனாலும் சரி, மற்ற விஷயத்து தானா ஏற்பட்டுவிடும். இதுக்கு இதனால் நம்ம பிரிவினை ஏற்பட்டாலும், நான் சொன்னக்கூடிய சமூக பிரச்சனை இருக்கிற பாதிப்புகள் அது வரக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும், அது சேர்த்து விடும். இது கொள்கை ரீதியாக வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபிமார்களுக்கும் உள்ள பட்டமே என்ன? ஒற்றுமையை கெடுத்தார்கள் தானே. இப்போ ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடி மக்கா காஃபிர்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் என்று வருவதற்கு முன்னாடி அந்த மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து 360 சிலையை வணங்கினாங்களா இல்லையா? அழகான ஒற்றுமை. அவங்கள்ட்ட கடவுள் நம்பிக்கையில் எந்த சண்டை சச்சரவும் இருக்கவே இல்லை. ஒருத்தர் இன்னொரு 10 சிலையை வணங்க சொன்னால் சரி 370 வச்சுக்கன்றுவாங்க. 360 இருக்குல்ல, ஒருத்தர் இந்த 10 வச்சுக்க, இன்னொரு 20 சேர்த்துக்க. அப்போ அவர் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தார்கள் கேட்டால், இந்த கடவுள் மேட்டில் எந்த ஒரு பஞ்சாயத்துமே அவங்களுக்கு இருக்கலை. அப்படி சகோதரத்துவமாக இருந்தாங்க, பிடிப்போட இருந்தாங்க. அதே மாதிரி காபத்துல்லாவை போய் வணங்குவாங்க. அல்லாஹ் வணங்கும் போது எப்படி நம்ம பிறந்தோம்? ட்ரெஸ் போட்டால் பிறந்தோம்? நம்ம பிறக்கும்போது ஆடையோட பிறந்தோம்? இல்லை. அப்போ நம்ம எப்படி பிறந்தோமோ அந்த மாதிரி தான் காபாவை தவாப் செய்யணும்னு சொல்லி ஆடை அவுத்து போட்டுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட மக்காவில் காபத்துல்லாவை தவாப் செய்யும் பொழுது இந்த ஆடை பின்னாடி வந்தது, நம்ம தயாரித்து கொண்டது. அல்லாஹ் நம்மளை எப்படி படைத்திருக்கிறானோ அந்த மாதிரி தான் நம்ம தவாப் செய்ய வேண்டும். நிர்வாணமாக தவாப் செஞ்சாங்க ஒத்துமையா. ஏன்டா நிர்வாணம் வச்சுன்னு கேட்கவே இல்லை, எல்லாம் ஒத்துமை. ஒன்று தவாஃபை நிர்வாணமாக செய்வான், அல்லது செய்கிறவனை அங்கீகரிப்பான், சண்டைக்கு போக மாட்டான். ஒன்று அவனே நிர்வாணமாக தவாஃப் செய்வான், அது பிடிக்காம கொஞ்சம் ரோசம் உள்ளவனா இருந்தான்னு சொன்னால் அது இருக்குது, இறைவனை தான் வணங்கிட்டு போகிறாரு என்று இருப்பான். இப்போ ரசூல்லா என்ன செஞ்சாங்க? இதை செய்யாதேன்னாங்க. நமக்கு இப்போ நிர்வாணமாக இருக்கிற பெரிய பாரதூரமாக உங்களுக்கு தெரிகிறது, அவனுக்கு தெரியுமா?
நிர்வாணம் தான் வணக்கத்திலே ஒரு முறைன்னு விளங்கி வச்சுக்கிறவனுக்கு என்னத்தை தான் விளக்குனாலும் எதை இவன் மறுக்கிறான்? எத்தனை ஆண்டு பழக்கம், எவ்வளவு பெரிய பாரம்பரியம், எவ்வளவு பெரிய கலாச்சாரம் அப்படின்னு கோபம் வருமா இல்லையா? இப்ப விடுங்க, அந்த காலத்தை விடுங்க. இந்த 20ஆம் நூற்றாண்டுல அலகாபாத்தில் கும்பமேளா நடத்துறான். அலகாபாத்துங்கிற ஊர்ல கும்பமேளா நடக்கும். அந்த கும்பமேளாவில் பூரா அதிகமான நிர்வாண சாமியார்கள் வருவாங்க. எந்த ஆடையுமே இருக்காது. பார்த்தா நம்ம தான் கண்ணை முடிக்கிறணும். அந்த மாதிரியான முறையில் வர்றாங்களே, இதை போய் எவனுக்கா தடுக்க முடியுமா? போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனால் சட்டத்தில் இருக்கக்கூடாது. சட்டத்தில் பொது இடத்தில் நிர்வாணமாக இருக்கக்கூடாது சட்டம். ஆனாலும் அங்கே எல்லாரும் சேர்ந்து அங்கீகரிக்கும் போது ஊரில் உள்ள யாரும் எதுக்க மாட்டேங்கிறான், எவனும் தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அட பெண்கள்லாம் வர்றாங்களா, எப்படா நீங்கள் நிர்வாணம் அப்படி வர்றீங்கன்ட்டு யாரும் கேட்க மாட்டேங்கிறான். போலீஸும் கேட்க மாட்டேங்குது, சட்டம் கேட்க மாட்டேங்குது, ராணுவம் கேட்க மாட்டேங்குது, மந்திரி கேட்க மாட்டேங்கிறாரு. மந்திரி தலைமையில் கூட நடக்கிறது. சொல்ல போனால் சட்டசபையில் நிர்வாணமாக போய் உரை நிகழ்த்துறாரு. சில மாநில சட்டசபையில் நிர்வாணமாக இருக்கிற சாமியாரை கூட்டிகிட்டு போய் பயான் பண்ண வைக்கிறாங்க. மக்களுக்கு சட்டசபை உறுப்பினருக்கு அறிவுரை, எல்லாரும் அவுத்து போட்டு வாங்கன்னு. வேற என்ன அறிவுரை அவர் சொல்லுவார்? அவர் என்ன செய்கிறாரோ அத்தனை அறிவுரை செய்வார். அப்போ அவரை கொண்டே அறிவுரை சொல்ற. இந்த அளவுக்கு 20ஆம் நூற்றாண்டுலேயே இது ஒரு பிரச்சனையா இல்லைன்னு சொன்னால் அன்னைக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு உள்ளதே நிர்வாணமா ஏண்டா செய்யறேன்னு கேட்டால் நம்மளும் பிற்போக்குவாதிங்கிறான், காட்டுமிராண்டிங்கிறான். நிர்வாணம் தானே காட்டுமிராண்டித்தனம். அது அந்த காலத்து ட்ரெஸ் இல்லாத காலத்தில் அப்படி இருந்தாங்க. இப்போ ஏன்டா அதை செய்கிறீங்க என்ற ஒரு பொது சென்ஸ் கூட, அறிவு கூட இல்லாமல் இந்த படித்த காலத்திலையும் செய்கிறார்கள் என்று சொன்னால், நவீன காலத்தில் செய்கிறார்கள் சொன்னால், படித்த கலெக்டர் மந்திரிகள் எல்லாம் அதுக்கு பின்னாடி போகிறார்கள் என்று சொன்னால், அப்போ ரசூல் நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? காபாவை தவாப் செய்கிறவனை போய் நிர்வாணமாக செய்யாதன்னு விடுவானா? அடித்தான். வேற எது கிடைச்ச நபிகள் நாயகத்துக்கு? ஏண்டா நிர்வாணமா தவாப் செய்கிறேன்னு கேட்டதுக்கு தான் அடித்தான். ஏண்டா நீ செஞ்ச கல்லை நீ இருக்கிற வணங்குறேன்னு கேட்டார். முகமது நபி என்ன கேட்டார்? இந்த கல் என்ன? நீ கடவுளுங்கிற. இது நேற்று எங்கே இருந்துச்சு? இது எங்கே பாறையில் இருந்துச்சு. அது நீ தான் வெட்டின, நீ தான் செதுக்கின, நீ தான் வடிவம் கொடுத்த, நீ தான் பெயிண்ட் அடிச்ச, நீ தான் கொண்டு நிப்பாட்டி வச்சு இப்போ கடவுளுங்கிற. அடே உன்னையே செஞ்சது கடவுளா, நீ செஞ்சது கடவுளா? உன்னை எவன் செஞ்சானோ அவன் தான் கடவுள். உன்னை எவன் தயாரித்தான் அவன் கடவுள். நீ எதை தயாரித்தே கடவுள். இதை தான் நபிகள் நாங்கள் சொன்னது. முகமது நபி சொன்னது என்ன? கடவுள்னா நம்மை விட மேலே உள்ளதாக தானே இருக்கணும், கீழே உள்ளது எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்று சொன்ன கொள்கை ஒற்றுமையை ஏற்படுத்தியதா பிரிவினை ஏற்படுத்தியதா? பிரிவினை. எந்த அளவுக்கு பிரிவினை? அவரை கொல்லணுங்கிற அளவுக்கு பிரிவினை, அவரை அடிக்கணுங்கிற அளவுக்கு பிரிவினை, ஊரை விட்டு விரட்டவும் செஞ்சார்கள். முகமது நபி அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டு விரட்டினாங்களா இல்லையா? அவங்களுடைய தோழர்கள்லாம் ஊரை விட்டு ஓடினாங்களா இல்லையா? பல பேர் சுடுமண்ணில் போட்டு கிடத்தப்பட்டார்களா இல்லையா? பாறாங்கல் நெஞ்சில் வச்சார்களா இல்லையா? இருகுறாக கிழித்து கொன்றார்களா இல்லையா? அப்போ அபிசினியாவுக்கு அகதிகளாக அந்த மக்கள்லாம் விரட்டி அடித்தார்களா இல்லையா? அப்போ வேற்றுமையுடைய உச்சகட்டம் அங்கே தலைவிரிச்சாடுது. ஒரு மனிதன் சொந்த ஊரில் வீடு வாச சொத்து சுகம்னு சம்பாரிச்சிருப்பான எல்லாத்தையும் விட்டு வெளியே போடாங்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய வேற்றுமை! நம்ம அந்த மாதிரி வேற்றுமை எங்கேயும் சந்திக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய வேற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டது. அப்போ அந்த மக்களை என்ன கோரினாங்க? நபிகள் நாயகத்தில் வந்து என்ன செஞ்சாங்க? நாங்கள் வணங்குற கடவுளை நீ வணங்கிக்க, நீ வணங்குற கடவுளை நான் வணங்கிக்கிறேன், பஞ்சாயத்து இல்லைன்ட்டாங்க. அவனுக்கு பஞ்சாயத்து இல்லை, நமக்கு பஞ்சாயத்து இருக்க. அவனுக்கு பஞ்சாயத்து இல்லை. ஏன்? 360 அல்லாஹ் 361 இருந்துட்டு போகுது. அவனுக்கு பஞ்சாயத்து கிடையாது. நமக்கு அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்ன்ற கொள்கையில் இருக்கும் பொழுது வேற ஒன்று வணங்க முடியுமா? அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? லா ஆபுது மா தாபுதுன் யா அய்யுல் காஃபிரூன். நிராகரிக்கிற மக்களை தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க, உங்களோட ஒத்துமையா இருப்பேன், ஆனா நீங்க வணங்குறத நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குற இறைவனை நீங்கள் வணங்கவில்லை. லக்கும் தீனுக்கும் ஒளிய தீன். உங்க மார்க்கம் உங்களுக்கு, ஏன் மார்க்கம் எனக்கு. மார்க்கத்தை விட்டுட்டு ஒற்றுமை கிடையாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் பண்ணாங்களே, அந்த பிரச்சாரம் ஒற்றுமைக்கு ஊர் விளைத்ததா, ஒற்றுமை ஏற்படுத்தியதா? அப்ப அதெல்லாம் எதை காட்டுது? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கொள்கை, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்கிற கொள்கை இஸ்லாத்தில் நீங்க நினைக்கிற சித்தாந்த ரீதியான ஒற்றுமை சித்தாந்தத்தில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒற்றுமை கிடையாது. அதை காட்டுது. அதே மாதிரி வந்து மார்க்கத்தில் குர்ஆன் பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இருக்குது. இது எல்லாம் என்னதை காட்டும்? நன்மை ஏவுனா பஞ்சாயத்து எனக்கு ஒரு தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவங்ககிட்ட போய் நன்மையை செய்யவுண்டா ஏன்டா எனக்கு நீ சொல்ற கேட்பானா இல்லையா?
ஏன்டா எங்க முன்னோர்களுடைய பழக்கத்தை மாத்துற, எத்தனை வருஷமா நடக்குது தெரியுமான்னு கேட்பானா இல்லையா? அப்ப நன்மையே ஒரு தீமையை தடுக்கிறது என்கிற ஒரு நிகழ்வை செய்தோமையானால் அப்ப ஒற்றுமை குலையுமா, ஒற்றுமை ஏற்படுமா? குலையும். குலையிறது அல்ல கடமையாக்குறான். நன்மை ஏவுங்க தீமையை தடுங்கள் என்று அல்ல கடமை. ஏன்னு கேட்டா இது உங்க சமூக பிரச்சனை மாதிரியான விஷயம் கிடையாது, இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம், நன்மை தீமை சம்பந்தப்பட்ட விஷயம். சமுதாயத்தினுடைய கெட்டதை எல்லாரும் சேர்ந்து செய்கிற வரதட்சணை வாங்குறான். ஊர்ல எல்லாரும் வாங்கினா வரதட்சணை எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம 10 பேர் வாங்கல. இப்ப பேசாம ஒத்துமையா போயிட்டோன்னு வைங்க, பஞ்சாயத்து இருக்காது, ஆனா வரதட்சணை ஒழியாது. நம்ம நன்மை ஏவி தீமையை தடுக்கிற அந்த கடமையை நிறைவேற்றாத மக்களா போயிருவோம். இப்ப வாங்காதன்னு சொன்னா என்ன வாங்குவான்? ஆம்பளை பிள்ளை வளர்த்து அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கிறான், பேசி எல்லாம் முடிச்சுட்டான். நகை உழவு, காரு உழவு, பங்களா உழவு, வீடு உழவு, வாசல் உழவு எல்லாம் வரதட்சணை பேசி முடிச்சாச்சு. அப்ப போட்டு எல்லாம் வாங்காதன்னு என்ன செய்வான்? ஏன்டா பிளப்புட மண்ணலி புறன்னு கேட்பானா இல்லையா? அப்ப கேட்டான். இதில் என்ன விளங்கிறனே, மார்க்கண்டு வறுமையானால் அதுல அட்ஜஸ்ட் பண்ணி ஒற்றுமை என்று விட்டு கொடுத்தல், மார்க்கத்தை சொன்னால் சண்டை வரும் என்று சொல்லாமல் இருத்தல், அது வறுமையானால் அந்த ஒற்றுமை இஸ்லாத்தில் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. எல்லா நபிமார்களும் பிரிக்கத்தான் செய்தார்கள். எல்லா நபிமார்களும் நபிமார்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒன்னா தான் இருந்தார்கள், ஒரே மாதிரி தப்பு செய்தார்கள். இறை தூதர் வருவதற்கு முன்னாடி எல்லாரும் நன்மை செய்து இருந்தால் இறை தூதர் வந்திருக்க மாட்டாரு. எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க, ஒன்றாக இருந்து தப்பு செஞ்சார்கள், ஒன்றாக இருந்து பாவம் செய்தார்கள், ஒன்றாக இருந்து மக்களுக்கு கேடு செய்கிற காரியத்தை எல்லாம் நியாயப்படுத்தினார்கள். ஒரு இறை தூதர் வந்து சொன்ன உடனே என்னவாகுது? பிரச்சனை ஏற்படுது. அப்ப ஷுஐப் நபி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றது எல்லாம் சொல்லி காட்டுறான். அவர் என்ன சொன்னார்? ஷுஐப் நபி என்ன சொன்னார் மக்கள்கிட்ட? ஏன்பா நீங்க அநியாயம் பண்றீங்க, ஒரு வியாபாரம் பண்றீங்க, வியாபாரம் பண்ணா அளவு நிறுவையில் கரெக்டாக கொடுக்கணுமா இல்லையா? 1 கிலோன்னா 1 கிலோ கொடுக்கணுமா இல்லையா? 1 கிலோ காசு வாங்கிட்டு 900 நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கிலோ, அந்த காலத்துல 7 கிலோன்ற கூடாது. அவங்க வச்சிருந்த அளவு நிர்வையை கொண்டு செஞ்சாங்க. செய்யும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அளவு நிர்வையில் மோசடி செய்யறாங்க. அப்ப ஷுஐப்ங்கிற இறை தூதர் போய் என்ன செய்யறாரு? இதுதான் தப்புங்கிறாரு. அவங்க என்ன செஞ்சாங்க? நர்ஜுமன்னக யா ஷுஐப், ஷுஐபே உன்னை கல்லால எரிஞ்சு கொண்டுருவோம், பேசாம போயிட்டே எங்க வியாபாரத்தில் குறுக்க வராத, நாங்க கொள்ளையடிப்போம், சுரண்டுவோம், மோசடி பண்ணுவோம், என்ன வேணாலும் செய்வோம், இதுல நீ தலையிடக்கூடாது. அவ்வளவு தவுதுன்ன ஃபீ மில்லத்தினா, இல்லாட்டி எங்க வழிக்கு நீ வந்துரு, வேண்டாம் பங்கு வாங்கிக்க, எங்களோட சேர்ந்து நீ மோசடி பண்ணு, இல்லையா நீ பாட்டுக்கு ஊரை விட்டு போயிரு, ஊர்ல இருக்காத. அப்ப இந்த ஷுஐப் நபி அவர்கள் போய் அந்த சொன்ன பிரச்சனையின் காரணமாக என்ன ஏற்படுது? அவரையும் அவரை சேர்ந்தவர்களையும் ஊரை விட்டு ஓடுங்கடான்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனை வருது. அப்ப இப்ப என்ன ஒத்துமை அவசியமா? இப்ப என்ன பண்ற? ஷுஐப் நபி என்ன செய்யணும்? ஷுஐப் நபி செய்திருக்க வேண்டிய கடமை என்ன? ஆமாங்க, நான் வரும்போது ஒத்துமையா இருந்தீங்க, எனக்கு ஒரு பங்கை கொடுங்க, நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அதுல மோசடிக்கு துணையா நிக்கணுமா? அடே நீ ஊரை அடிச்சாலும் உதைச்சாலும் விரட்டினாலும் நான் இந்த தீமையை தடுப்பேன், உயிரை வேண்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு அவர் நிற்பது அவர் கடமையா? எதை அவர் செஞ்சார்? அந்த செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல உங்களுக்கு எதுக்கு சொல்லி காட்டுறான்? அவர் கதையா சொல்றான் குர்ஆன்ல. ஷுஐப் நபி என்ற இறை தூதரை பற்றி சொல்கிறான் என்று சொன்னால் அந்த மாதிரி நீங்க நடக்கணும் இருக்குதான் நல்லா சொல்றான். நபிமார்களுடைய வரலாறுகள் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு படிப்பினை இருக்கு, பாடம் இருக்குது. அவங்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் தீமையை தடுத்தால் உயிருக்கே உலை வைப்பார்கள். தீமையை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மார்க்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ண கூடாது, கூடும்னா கூடும், கூடாதுன்னா கூடாது. அப்படி சொல்வதால் என் தகப்பன் என்னை விட்டு போறாரா, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் சத்தியத்தை சொல்வதால் என்னுடைய அம்மா என்னை விட்டு போறாங்களா, போயிட்டு போறாங்க. அப்ப அந்த ஒற்றுமை வராது. மார்க்கம் என்று வந்து விடுமையானால் அதனால குடும்ப ஒற்றுமை குலைந்தாலும் சரி, தெரு ஒற்றுமை குலைந்தாலும் சரி, ஏன் இந்த தீமையை நான் செய்ய விட மாட்டேன். அது கூட எதுக்காக நம்ம செய்யறோம்? எதுக்காக நம்ம அப்படி செய்யறோம்? அவனும் சொர்க்கத்துக்கு போத்தான், நல்லா விளைக்கணும். யார் நம்மளை எதிர்க்கிறானோ அவனை விட்டு நான் ஜெயிக்கிறதுக்காக நம்ம எது சொல்றோம்? உன்னை விட நான் பெரிய ஆள் காட்டுறதுக்காக எதை சொல்றோம்? உன்னை நான் நீ செய்யற சுட்டி காட்டி நான் பெரிய நல்லவன் என்று பேர் எடுப்பதற்காக இதை சொல்றோம்? இல்ல. எதுக்கு சொல்றோம்? அவன் நம்ம சகோதரன், நம்மோடு பிறந்தவன், நாம் பார்த்து வளர்ந்தவன், நம்மோடு பழகியவன். அவன் நரகத்துக்கு போற பாவத்தை செய்கிறான். இந்த பாவத்தோடு இறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் நரகத்துக்கு போவான். அப்ப அவனுக்கு செய்யற நன்மை என்ன? தடுக்கிறது தான்.
நீ என்னை அடிச்சாலும் நீ செய்யற தப்பு நான் சொல்லுவேன், நீ உதைச்சாலும் நீ செய்யற தப்பை நான் சுட்டி காட்டுவேன். எதுக்காக வேண்டி? நானும் அந்த சொர்க்கத்தை அடையணும், நீ அடையணும். அப்ப நம்முடைய பிரச்சாரம் எல்லாம் நோக்கம் என்ன என்று கேட்டால், அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக அவர்கள் எதிர்க்கிறோம். நல்லா விளைக்கணும். அவங்கள அழிக்கிறதுக்கு நம்ம எதிர்க்கல, அவங்கள ஒழிக்கிறதுக்கு எதிர்க்கல. இப்ப இந்த கஞ்சா மஸ்தான் எல்லாம் சொல்லி காட்டினார்ல, இதெல்லாம் எதுக்கு சொன்னோம்? நீ பாட்டுக்கு போய் எச்சி துப்புனது குடிச்சா எனக்கு என்னண்டா? எவனோ ஒரு சாஜரத்தை எச்சி துப்புறான், அந்த தண்ணியை வாங்கி நீ குடிக்கிற, நீ குடிச்சா என்ன குடிக்க எனக்கு என்ன? உனக்கு ஒண்ணுமே கிடையாது. நானா குடிக்கிறேன், என் குடும்பத்தை குடிக்க நான் பார்த்துட்டா போதும். ஆனால் நான் இதுக்கு தடுக்கிறேன். அட இந்த மாதிரிலாம் செஞ்சா நரகத்துக்கு போயிருவீங்கடா, இந்த மாதிரிலாம் செஞ்சா அல்லாஹ் கேள்வி கேட்பான்டா, இந்த மாதிரிலாம் செஞ்சா இஸ்லாத்தினுடைய தூய்மை கெட்டு நாசமாயிரும்டா. உன்னைய மாதிரி மலை ஜலத்தை சுமந்து இருக்கிற ஒருத்தனை ஏன்டா அல்லான்னு நினைக்கிற? அந்த சாமியாருங்க, அந்த அஜர்த்துங்கிற ஆளு யாரு? அவர் சாப்பிட மாட்டாரா? யூரின் போக மாட்டாரா? அவர் மலை ஜலம் கழிக்க மாட்டாரா? அவர் பசிக்காதா? தூங்க மாட்டாரா? நோய்வாய்ப்பட மாட்டாரா? கவலைப்பட மாட்டாரா? அவருக்கும் பொண்டாட்டிக்கு பஞ்சாயத்து வராதா? அவங்க பிரிஞ்சிட மாட்டாங்களா? அடே, உனக்கு ஏற்படுற எல்லாம் அவருக்கும் இருக்கிறது, உனக்கு ஏற்படுற முதுமை அவருக்கு இருக்கிறது, உனக்கு ஏற்படுற பலவீனம் அவருக்கு இருக்கிறது. என்னத்துக்கு அவன் ஏசி நீ குடிக்க துப்புற முழுங்குற? அவன்கிட்ட என்னது நீ பார்த்து விட்டாய்? வித்தியாசமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டவனே அவன் அஜர்த்தா? வித்தியாசமான கோலத்தில் ட்ரெஸ் போட்டவன சாமியார கடவுளா? அப்ப மனிதனை மனிதனாக பார்க்காமல் இப்படி நீங்க விழுந்தீர்களே, ஆனால் உங்களை ஏமாத்துவான், உங்க பணத்தை சுரண்டான். எதுக்காக இதை செய்யறோம்? நாங்க நீங்க எச்சியை துப்பிட்டு துப்புன எச்சியை தின்றுட்டு காசு நீங்க தான் கொடுக்குறீங்க. என் காசு எப்படி கொடுத்தீங்க? இந்த காணிக்க கொடுக்குறீங்களா? யாரு காசு? உங்க காசு. உங்க காசை நீங்க கொடுக்குறீங்க. நாங்க அப்படி நினைக்கல. இந்த அப்பாவிகளை ஏமாத்துறாங்களே, இந்த மக்கள் ஏமாந்து போறாங்களே, இவன் மனுஷனாக இருந்து கொண்டு இல்லாத ஒரு பவர் இருக்காரு நினைக்கிறானே, நம்ம ஒரு அடி அடிச்சா இவன் தாங்குவானா? அப்புறம் என்ன மகான்கிற? அடே மகான்கிற, மகான்ட என்னடா மகானை கண்டுட்டீங்க? எந்த மதத்தில் உள்ள மகானை வேணாலும் எடுத்துட்டு வாங்க, அவன் நம்மளை விட சிறந்தவனா இருக்கிறானா? இல்ல. நம்ம எல்லாம் உழைச்சு சாப்பிடுறோம், இவன் உழைக்காம சாப்பிடுறான். யாரு சிறந்தவன்? அடே மகான்டா என்ன செய்யணும்னா, ரசூலுல்லாஹ் வந்து ஆடு மேய்ச்சாங்களா இல்லையா? கடைசி நபியான பேர் கூட ஆட்டு பண்ண வச்சாங்களா இல்லையா? தாவூத் நபி எந்த நபியா இருந்தாலும் ஆடு மேய்ச்சிருக்காங்களா இல்லையா? அப்ப எல்லா இறை தூதர்களுமே அவங்கவுங்க உழைச்சி, ஜக்கரியா நபி அவர் தச்சரா இருந்தார், மார்க்கத்தையும் சொல்லுவாரு, மர வேலை செய்யக்கூடிய, கட்டில் பீரோ செய்யக்கூடிய ஒரு தொழிலை அவர் செய்து கொண்டுதான் மார்க்கத்தை சொன்னார். அப்ப இஸ்லாம் என்பது வந்து ஒன்னும் சொல்றாங்க. ஒருத்தர் வர்றார் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிறைய ஜக்காத்து பொருள்லாம் குவிய ஆரம்பித்து விட்டது. கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போகணுமா இல்லையா? அவருக்கு ஆசை, இன்னும் கொஞ்சம் தாங்கிறார். ரசூலுல்லாஹ்வே தாராளமாக கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போகாம இன்னும் கொஞ்சம். ஹக்கீம் இப்னு ஹிஸாம்னு ஒரு சஹாபி, இன்னும் கொஞ்சம் தாங்க, இன்னும் கொஞ்சம் கொடுக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் தாங்கிறார். அப்போ ரொம்ப அதிகமாக அந்த தர்றாங்க என்பதற்காக கேட்குறாரு பாருங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது நல்லது இல்லைப்பா, நீ ஒரு கைத்தை எடுத்துக்கிட்டு போய் காட்டுக்கு போய் விறக வெட்டி அதை கட்டிக்கிட்டு வந்து வித்து சாப்பிடுவது இப்படி யாசித்து சாப்பிடுவது சிறந்ததுன்றாங்க. நீ உழைச்சி சாப்பிட்றது, மரவண்டி சாப்பிட்றது, மக்கள்கிட்ட கையேந்தி சாப்பிடுவதை விட மேலானது. ஒரு மனிதன் தன் உழைப்பால் சாப்பிடுற சாப்பிட்டை விட சிறந்த சாப்பாடு சாப்பிடுறது கிடையாது. நான் சாப்பிட்ற உணவுல எது சிறந்த உணவு என்றால், நானே உழைத்து நானே சம்பாதித்து நானே கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்றேனே, அதுதான் ஒரு மனிதன் உண்ணுகிற உணவுலேயே சிறந்த உணவு உண்டாங்க. அதை எங்களுக்கெல்லாம் சொல்லித்தர்ற இடத்துல இருக்கிற நீ உழைக்காம தின்னுட்டு இருக்கிற நீன்னு சொல்வது இந்த அஜர்த்துமார்களை, இந்த மத குருமார்களை, இந்த சூபியா முரீது கொடுக்குறான் அவனை சொல்றேன். இவன் என்ன உழைக்கிறான்? இவன் என்ன தொழில் பண்றான்? என்ன பிசினஸ் பண்றான்? இவனுடைய வருமானம் என்ன? எச்சியெல்லாம் காசாக்குறாங்க, துப்புன எச்சியெல்லாம் வருவாயாக்குறான். இவங்க மூத்திர யூரின் 10 வரை கொடுத்துட்டாங்க. இப்ப அப்ப ரசூலுல்லாஹ் யூரின் மாதிரி அவுலியா யூரின் குடிக்கலான்றாங்க நாளைக்கு, அதுக்கு காசு கொடுத்து குடிச்சிடுவான். இப்படி விட்டா எங்க போய் இன்னைக்கு அவர் நிற்பாரு, கிளாஸ்ல போட்டு தருவாங்க. எதுக்கு நான் மிகைப்படி சொல்லல, எச்சி சொல்லும்போது மிகை அவங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா? நடக்கத்தானே செய்யுது. அப்படி நாளைக்கு இருக்க இருப்பான், நாளுக்கு இருக்க வந்துட்டா 40 கிரகன் ஆயிடுவான், 40 400 ஆகி போயிடுவான், மொத்தமே கிரகனாகி போயிடுவோம். அப்ப நம்முடைய சந்ததிகள்லாம் இதுல விழுந்துடக்கூடாது என்று சொன்னால் இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா இல்லையா? அப்ப நீ மகாண்டு நினைக்கக்கூடிய எவனாச்சு நல்லவனா இருக்கிறானா? இல்ல, பேராசை. இந்த மகான்கிரிய இந்த மகா வசூல் அறிவிப்போங்க, வசூல் அறிவிப்பு செய்ய சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிகழ்ச்சி நடத்துவதற்காக வேண்டி நிறைய செலவாயிருக்கு. நீங்கள் உட்காந்துரு சேருக்கு வாடகை கொடுக்கணும், இந்த மைக்கு காசு கொடுக்கணும், வீடியோ எடுக்கிறாங்க அதுக்கு காசு இருக்குது, நோட்டீஸ் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கு செலவழிக்கணும், இந்த இடத்த சுத்தப்படுத்தியிருக்கிறாங்க, பேசக்கூடிய எங்களுக்கெல்லாம் பீஸு கிடையாது தௌஹீத் ஜமாத்தில்,
தௌஹீத் ஜமாத்தில் இல்லை, எங்களுக்கு ஆத்திர மாட்டாங்க. பேச்சாளர்களுக்கு யாருக்குமே எந்த பைசாவும் கொடுக்காத ஒரே இயக்கம், ஒரே ஜமாத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும்தான். இந்த செலவை ஈடுகட்டுறதுக்காக அவங்கள்ட்ட வர்றாங்க, தாராளமாக போடுங்க. அப்போ இந்த அவுலியா மகாண்டு முறிது கொடுக்குறாங்க பாருங்க. இவங்களை பற்றி நம்ம எச்சரிக்கை பண்ணாமல் இருந்தால் என்ன நடக்கும்? அதுக்கு தான் எச்சரிக்கை பண்ணுறோம். எப்படி எச்சரிக்கை பண்ணுறோம்? அவன் மனுஷனாக இருக்கிறான். நம்ம ஒரு சாதாரண ஒரு ஏழை வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுவோம். இந்த முறிது கொடுக்குற அவ்வளோ பேர் எவனாச்சும் குடிசையில் தின்றுருக்கானா? ஊர்லேயே பணக்காரன் யாருன்னு பார்த்து அங்கே போய் தங்குறான். இந்த முறிது கொடுக்க வர்றவங்களாம் எங்கே தங்குறான்? ஊர்லேயே பணக்கார ஆள் யாருன்னு பார்த்து அந்த வீட்டில் அறுசுவை உண்டி, 7 முழத்து குஷன், கை அமுக்க 4 பேர், கால் அமுக்க 4 பேர், இந்த மாதிரி எல்லாம் ஒரு மக்களை ஏமாற்றி கொண்டு இஸ்லாத்தின் பெயரால் சுரண்டுகிறார்கள் என்ற கோபத்தில் நாங்கள் சொல்கிறோம். அவருக்கு எங்களுக்கு கொடுக்கல வாங்க பஞ்சாயத்தா? அதில் நான் முறிதா இருந்து அவரோட இருந்து எனக்கு பங்கு வைக்கிற பிரச்சனை ஏற்பட்டு நாங்கள் வந்து இது சொல்கிறோமா? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவனுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை. நாங்கள் எதுக்காக இது கொந்தளிக்கிறோம்? ஏன் என் மக்களை நீங்கள் ஏமாந்து போறீங்க? எதுக்கு சுரண்டப்படுறீங்க? எதுக்கு துன்யாவிலையும் கேவலப்பட்டு ஆகரத்தில் நஷ்டம் அடைய போறீங்க, மறுமையிலையும் நீங்களா அப்படின்னு கேட்குறோம். அதே மாதிரி வந்து நல்ல பண்புகளை எடுத்து பாருங்க. ஒரு மனிதனுடைய ஒரு நல்ல பண்பு அடையாளம் என்னன்னு சொன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு ஏரி இருக்கு உங்க ஊர்ல, ஏரி உடப்பு எடுக்குது, எல்லாரும் மம்மட்டி கடப்பாறை எடுத்துட்டு ஓடுவீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்க? சாக்கு பையில மண் அள்ளிட்டு போவீங்க, கடப்பாறை எடுத்து ஓடுவீங்க, கல் எடுத்துட்டு போவீங்க, எப்படியாவது அடைக்கணும்னு ஓடுவீங்க. அந்த ஊர்ல இந்த முறிது கொடுக்குற ஒரு ஆள் இருக்காருன்னு வைங்க, அவர் மட்டும் போக மாட்டார். நீங்க எல்லாம் போவீங்க, தீமையை தடுப்பதற்கு ஓடுவீர்கள். இவங்க எவனாச்சும் முறிது கொடுக்குற எவனாச்சும் சுனாமி வந்த ஊர்ல நின்றானா? சுனாமியில மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கல்லங்க, அந்த ஊர்ல போய் இந்த அந்த முறிது கொடுக்குறலாம் போய் வாங்க வாங்க வாங்க, நிறைய சம்பாரிச்சு வச்சுக்கிறேன், ஆளுக்கு 500 வாங்கிட்டு போங்க, ஒன்னும் கொடுத்ததே கிடையாது. இவன் நம்மள ஒரு கூலி தொழிலாளி கூட ஒரு 10 ரூபா சம்பாரிச்சா 1 ரூபா தர்மம் செய்வாங்க, 100 ரூபா சம்பாரிச்சா 10 ரூபாய் அவன் கொடுப்பான். யாரு? கூலி தொழிலாளி. இவங்க இந்த முறிது கொடுத்து ஏமாத்துறான், சாமியார் ஏமாத்துறான, அவன் எல்லாரும் நம்மள்ட்ட வாங்குறானே தவிர ஒருத்தன் கொடுத்தது கிடையாது, துன்பத்துக்கு உதவுனது கிடையாது. சுனாமி நடந்த போது சினிமா நடிகன் விவேக் ஓபராய்ங்கிறவன் வந்துகிட்டு இங்க குடிசை போட்டு கொடுக்குறான். நடிகன், ஒரு நடிகனுக்கு துடிக்கிறது மக்கள் கஷ்டப்படுறாங்களே. அப்ப நீ மத குருங்கிற, பக்குவப்படுத்தணுங்கிற, உலக ஆசையெல்லாம் விட்டுன்னு சொல்லி என்கிட்ட கொண்டாந்து போடுங்கிற, நீ விட்டியா உலக ஆசைய? உன் நாக்கு எங்களை விட தடி நாக்கா இருக்கிறது, உன் உடம்பு எங்களோட தடித்த உடம்பாக இருக்கிறது. நாங்க எதில் படுத்து தூங்கிடுவோம், இங்கே படுத்து தூங்கிடுவோம், உனக்கு குஷன் இல்லாமல் தூங்க இயலாது. நீ என்னடா ஆன்மீகம்? நீ என்னடா எங்களை பக்குவப்படுத்துற? எங்கள்கிட்ட நீ படிச்சுட்டு போடா. இதான் யதார்த்தம். நம்மிடத்தில் மார்க்கம் படிக்கிற அளவுக்கு கேடு கட்ட நிலையில் அவன் இருக்கிறான். அவனை போய் ஷேக்குங்கிறீங்க, பெரியாருங்கிறீங்க, மகான்கிறீங்க, இப்படி தனக்கு ஒரு பவர் இருப்பதா நினைக்கிறது மோசடி இல்லையா? ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் இப்படி செஞ்சாங்களா? எந்த அளவுக்கு அவங்க நடந்து கொண்டாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற நேரத்தில் அவங்க மகன் ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். முந்தி ஒரு நபி, அவருக்கு முந்தி சில ஆம்பளை பிள்ளை கொடுத்தாங்க. நபியான பிறகு அவர்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான், இப்ராஹிம். ஆம்பளை பிள்ளை மௌத்தா போச்சு. நபிகள் நாயகத்துக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்து அந்த ஆம்பளை பிள்ளை இறந்து விட்டது மதீனாவில் இருக்கும் பொழுது. அந்த குழந்தைக்கு பேர் இப்ராஹிம். இப்ராஹிம் நபி பேரை வைக்கிறாங்க, தன்னுடைய பாட்டனார் பேரை வைக்கிறாங்க. அந்த அவ்வளோ கவலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. இது தாங்க முடியுமா? ஒரு ஆம்பளை பிள்ளைய எல்லாம் கொடுத்துவிட்டு அது நமக்கு ஒரு கடைசி காலத்தில் நமக்கு ஒரு பார்த்து ரசிக்கலாம், ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது இறந்தவன துடிக்கிறாங்க, அழுகுறாங்க. எந்த அளவு அழுகுறாங்க? இப்ராஹிம் உடலை வச்சு கொண்டு அல் ஐனு ததுமவு, கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிறது, ஒல் கல்பு யஹ்சுனு, உள்ளம் வேதனைப்படுகிறது, ஒ இன்னாலி ஃபிராக்கிக யா இப்ராஹிமுல மஹ்சூனூன், இப்ராஹிமே உன் பிரிவு என்னை ரொம்ப கவலைப்படுத்துது, நீ மௌத்தா போயிட்டு இப்ராஹிமே எனக்கு தாங்க முடியாத கவலையா இருக்குன்னு சொல்லி தாரை தாரையா கொட்டுது கண்ணீர். அவ்வளவு கவலை நபிகள் நாயகம் படுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இப்ராஹிம் இறந்து போயிட்டாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மகன். அன்னைக்கு பார்த்து என்ன செய்து, சூரிய கிரகணம் ஏற்படுது. மக்கள்ல சில பேர் அறியாத மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்துட்டார்ல, அதுக்கு தான் இது. ஏன்னா சூரிய கிரகணத்துடைய விஞ்ஞான மக்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம விளங்கிட்ட சூரிய கிரகணம் எதனால் ஏற்படுது, சந்திர கிரகணம் எதனால் ஏற்படுதுன்னு விளங்கின ஒரு சமுதாயம் இன்னைக்கு சொல்லி ஏமாத்திட முடியாது. இன்னைக்கு ஏமாத்துறாங்க. இன்னைக்கு ஏமாற்ற முடியாதுன்னு நினைக்கிற காலத்திலேயே ஒரு தலைவர் பேரணம்பட்டுக்கு வந்தார்னு வைங்க, பல வருஷமா மழையே இல்லை, அவர் வந்துட்டு போனோன்னு மழை வந்துருச்சுன்னு வைங்க, வந்தா மனுஷன் மழை வந்துருச்சு, போன அம்புடூர் வந்துச்சா, எத்தனை ஊருக்கு போனா, இங்க மட்டும் வந்துருக்க நேரம் தான், வர வேண்டிய நேரத்தில் வந்திருக்குது. ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா,
எவனா ஒரு தலைவன் வரும்போது ஏதாவது தற்செயலா ஒன்று நடந்துருச்சுன்னு சொன்னா இந்த மனுஷன் காலை வச்சான், ஊர் அப்படி பாக்கியம் பொழிஞ்சிருச்சு, மழை வந்துருச்சு, வறட்சி போயிடுச்சுங்கிறாங்க. இந்த காலத்தில் இப்படி இருந்தா அந்த காலம் எப்படி இருப்பான்? இந்த படித்த காலத்திலே கும்பிட்டைகளை எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அந்த படிக்காத காலத்து மக்களுக்கு என்ன தெரியும்? இவனால ஒன்று நடக்கலன்னு தெரிஞ்ச காலத்தில் நடக்குங்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அவங்க மகன் தானே, மகன் இறந்ததுனால வானம் துக்கம் அனுஷ்டிக்கிறான். வானம் சூரியன் அப்படி தன்னை மறைத்து கொண்டு, பகல்ல சூரியன் மறையிறதுக்கு பேர் கிரகணம், பகலாக இருக்கும் சூரியன் தெரியாது, அதுக்கு பேர் என்னது? சூரிய கிரகணம். பட்ட பகல்ல சூரியன் தெரியல, அப்ப சூரியன் துக்கம் அனுஷ்டிக்கிறது, அதான் கிரகணம் அப்படின்னு என்ன செய்யறாங்க அந்த மக்கள் பேசிக்கிறாங்க. அவங்களுடைய அறிவு அப்படித்தானே இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? பெருமையை நினைச்சிருந்தான், அப்படி சொல்லிக்கணுமா இல்லையா? அல்லது கண்டும் காணாம கூட இருந்திருக்கலாம், அவ்வளவு கவலையில் இருக்கிறாங்க. என்னது வஞ்சிருப்பேன், நானே பிள்ளை இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு கூட இருக்கல. இந்த கவலையெல்லாம் ஒரு ஓரமா வைத்து விட்டு இந்த வார்த்தையை கேட்டோன்னு மக்கள்கிட்ட வர்றாங்க. மக்களே, யாருடைய மரணத்திற்கும் இது ஏற்படாது, யாருடைய பிறப்புக்கும் இது ஏற்படாது. அல்லாஹ் விதித்திருக்கிற அந்த விதி பிரகாரம் உள்ள ஒரு செயல்பாடை தவிர இது எந்த மனிதனுடைய மரணத்திற்கும் பிறப்புக்கும் இந்த கிரகங்கள் ஏற்படுவது இல்லை. எப்படிப்பட்ட மார்க்கம்! இதை வச்சு ஏமாத்திருக்கலாமா இல்லையா? அன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட சொன்ன அப்படி நம்பியிருப்பாங்களா இல்லையா? என்னால் பத்தி நான் எப்படிப்பட்ட பவரானால் தெரியுமா, என் பிள்ளைக்கு ஒண்ணுண்டா சூரியன் கூட கவலைப்படும் இப்படின்னு சொல்லி அதை ஒரு பிளஸ் ஆக்கியிருக்கலாம்ல. அந்த நபி எப்படி ஆக்கினாங்களா? அவரை நீங்கள் நபிகள் நாயகத்தை வழிகாட்டியை ஏற்றுக்கொண்டு இந்த கிறுக்கு பெயர்களை எப்படி ஏத்துக்கிறீங்க? இவங்க மோசடிக்காரங்களை எப்படி நல்லவன்னு சொல்றீங்க? அவங்களுக்கு பின்னாடி ஏன் போறீங்க அப்படின்னு கேட்டால் சண்டை தானே வரும். நாங்க நான் செய்யறோம், ஏன் செய்யறோம்? இது ஒற்றுமையை குலைச்சாலும் பரவாயில்லை, இந்த ஒற்றுமை இல்லை இஸ்லாத்துல. நீ நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி அடிச்சா அடிப்பா, நீ நல்லா இருக்கணும். ஒரு குடியார பையன் இருக்கான், ஒரு மகன் குடிக்கிறான், அப்பங்காரன் குடிக்கிற பாட்டில் புடுங்குறான், அவனுக்கு கோபம் தான் வரும். இது நல்லதா கெட்டதா? சின்ன போய் ஆசைப்படுறான், குடிச்சிட்டு போறாங்க அப்படி சொல்லுவியா? நீ போய் ஓம் மோனுச்சுன்னு அப்படி சொல்லுவியா? உன் பையன் குடிக்கிறான், நீ பார்த்துட்டு அந்த குடிக்கிற பாட்டில் பிடுங்கி தூக்கி எரியறதுக்கு போகும்போது எரிஞ்சிடாதியே, உங்களை வெறுத்துருவான், மகனை பகச்சிக்கிற கூடாது, ஒத்துமை போயிடும் அப்படி சொல்றதா? நீங்கள் சேர்ந்து உனக்கு ஊக்கப்படுத்துவதா? அதைத்தான் நீங்க செய்து கொண்டு தீமையை தடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஏற்படுகிறது. அதனால இந்த தீமையை தடுக்கிற மேற்று வந்து விடுமையானால் ஒற்றுமைங்கிறத பேசவே கூடவே கூடாது. ஆனால் இப்படி செஞ்சா என்ன ஏற்படும்? ஒற்றுமை ஏற்படும். எந்த மாதிரி ஒற்றுமை ஏற்படும்னா, இப்ப நம்மள்ட்ட இருக்கிற போலி ஒற்றுமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சாங்கன்னு மட்டும் ஒரு பகுதி. அப்புறமேல் என்ன ஏற்பட்டது? சரியான கொள்கைக்கு ஒவ்வொருத்தரையா இழுத்து 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 ஒரு கூட்டம் உருவாகுமே, அந்த ஒற்றுமை எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் இரும்பு கோட்டை மாதிரியான ஒரு ஒற்றுமையாக, ஏகு கோட்டையாக அது ஒற்றுமை ஏற்படும். ரசூலுல்லாஹ் பிரிச்சாங்கல்ல, பிரிச்சு ஊரை விட்டு விரட்டி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு, நீ என்னத்தை நீ அடிச்சாலும் உதைச்சாலும் என்னை பிரிஞ்சாலும் நான் இந்த கொள்கையை சொல்லத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஊரையும் விட்டு போது அகதியா போய் இன்னொரு ஊர்ல தஞ்சம் அடைஞ்சு அங்க ஒரு ஆட்சியை உருவாக்கி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டாங்க. அங்க என்ன நிலைமை ஏற்படுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த ஒற்றுமை எப்படி ஏற்படுதுன்னா, மக்காவுல இருந்து போறாங்க, மக்காவுல இருந்து மக்கள் விரட்டப்படுறாங்க, மதீனாங்கிற ஊருக்கு போறாங்க. மதீனாங்கிற ஊர் என்ன பெரிய இன்னைக்கு உள்ள சவுதி அரேபியா மாதிரி செல்வாக்கான பணம் புழக்கம் உள்ள ஒரு ஊரா? அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் கோடி சொல்லணுங்களா? இல்ல. இது மக்காவுல எப்படி அந்த முசாபிர்களா இருந்தாங்களோ அது மாதிரி தான் மதீனா மக்களும் அன்றைக்கு முசாபிர்களா இருந்தாங்க. அதனால ஒரு பேர் சம்பளத்தையும் உணவா கொண்டுலாம் சாப்பிட்டு வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த ஏழை, அதாவது இவனும் ஏழை, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த நன்மக்களும் ஏழைகள், எந்த ஊருக்கு போறார்களோ அவங்களும் ஏழைகள். இப்படி வந்த உடனே ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தின ஒற்றுமை என்ன வந்து தெரியுமா? இந்த மதீனாவில் உள்ள ஒருத்தர் சொல்றாரு, நான் என்னுடைய ஒரு சகோதரன் எனக்கு தாருங்கள், மக்காவிலிருந்து வந்த ஒருத்தனை எனக்கு தாருங்கள், என் வீட்டில் பாதியை கொடுக்கிறேன், நான் வைத்திருக்கிற ஆடைகளில் பாதி அவனுக்கு கொடுத்து விடுகிறேன், என்னுடைய தொழிலில் பாதியை கொடுத்து விடுகிறேன், நான் வைத்திருக்கிற பேரிச்ச மரங்களில் பாதியை கொடுத்து விடுகிறேன். 10 மரம் இருக்குதா, என் சகோதரனுக்கு 5 மரம் கொடுக்கிறேன். இதான்டா ஒற்றுமை. நீ பக்கத்தில் உள்ளவன் துடி துடிக்கிற 10 காசு கொடுக்க மாட்டாங்க, என்ன ஒற்றுமை? ஏழை பெண்கள் கல்யாணமாவும் துடிச்சுக்கிட்டு இருக்கிறது எந்த ஜமாத்து கவனிச்சீங்க? அதை பத்தி கவலைப்பட்டீங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கின ஒற்றுமை எப்படி இருந்தது? பிரிச்சு எடுத்து கெட்டவனை எல்லாம் கழிச்சு கழிச்சு விட்டுட்டு நல்லவனையா ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த கெட்டவனும் திருந்தி அவன் நல்லவனாக மாறி
அப்புறமேல் வந்து சேர்ந்தான் பாருங்க. அப்ப ஏற்படக்கூடிய ஒற்றுமை எப்படிப்பட்டதா இருக்கும்னா அது ஒரிஜினல் ஒற்றுமையா இருந்தது. சொத்துல பாதி சுகத்துல பாதி அம்புட்டை அள்ளி கொடுத்தாங்க மக்கள். மதீனாவில் இருக்கிற அன்சாருங்கிற மக்கள் உதவியாளர்கள் மக்காவில் வந்த அகதிகளுக்கு இந்த பங்களாதேஷ் முஸ்லீம்ங்கிறான் ஏத்துக்கிற மாட்டேங்கிறான், ரோஹிங்கியா முஸ்லீம்களை ஏத்துக்கிற மாட்டேங்கிறான், உலக நாடுகள்லாம் உனக்கு காசு தரோன்னு சொன்ன பிறகு ஏத்துக்கிறான். அகதிகளுடைய பிரச்சனைக்கு நாங்கள் உதவி செய்யறோம்னு துருக்கியிலிருந்து பல நாடுகள் சொன்ன பிறகும் ஏத்துக்கிறான். அது எதுக்கு? 10 நாளைக்கு சோறு போடுறதுக்கு, 20 நாளைக்கு சோறு போடுறதுக்கு, பிரிச்சு கொடுக்கறது இல்ல. ஒரு இடத்துல தங்க வச்சு பொட்டணம் கொடுக்கறதுக்கு தான் இவன் இப்படி சுமையா நினைக்கிறான். அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? வெளியூர்ல இருந்து ஒரு கொள்கைக்காக வந்திருக்கிறார்கள். இவங்க எங்க தங்குவாங்க? 2ஆ போடுறா வீட்டை, பாதி வீடு உனக்கு பாதி வீடு எனக்கு. இப்படி இது ஒற்றுமை, இது ஒற்றுமை. பிரிவினைக்கு பிறகு ஒரு ஒற்றுமை ஏற்படும். நல்ல கொள்கை உள்ளவர்களாகவே திரளுவார்கள். கெட்ட கொள்கையில் உள்ளவனும் தன்னை மாற்றிக்கொண்டு திரளுவான். அப்படி ஒரு கொள்கையில எல்லாம் ஒன்று சேரும் பொழுது அது அசைக்க முடியாத உறுதிமிக்க பலமான ஒரு ஒற்றுமையாக அமையும் என்பதை நாமளே இன்றைக்கு வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் ஒரு அமைப்பு உண்டாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு 23, 24 அமைப்பு சேர்ந்து ஒரு கூட்டம் போடட்டும் பார்ப்போம். தௌஹீத் ஜமாத் போடட்டும். ஊழ மக்களே வர்றாங்க. நீங்க 23 பேர் சேர்ந்தாலும் உங்கள் சொல்லை கேட்பதற்கு தயாராக இல்லை. 23 கூட்டம் கூட்டமா திரட்டினால் கூட ஒரு இஷ்யூக்காக வேண்டி மக்களை திரட்டுறோம். வாங்க, ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லிவிட்டாங்க, வாங்க, தலாக்கு சட்டம் அப்படி போட்டாங்க, வாங்கன்னு மக்களை கூப்பிடுறோம். ஒரு நாள் டயத்தில் கூட்டுறோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்னையில் திரள்றாங்க. எதனால திரள்றாங்க? இங்க பேசிக் அடித்தளம் சரியாக உருவாக்கப்பட்ட ஒற்றுமை. அவனுக்கு ஒண்ணுன்னா எனக்கு ஒண்ணு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒண்ணா எனக்கு உள்ளது, தீனுக்கு ஒண்ணா நான் விட மாட்டேன், உசுரையும் கொடுப்பேன். அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதாக இருந்தால் பிரிச்சுத்தான் உண்டாக்க வேண்டும். நல்லவர்களை கெட்டவர்களை ஒரே மாதிரி ஆக்கிடக்கூடாது. கெட்டவர்களை நல்லவர்களை பிரிச்சு ஒன்னா உருவி என்ன செய்யணும்? இந்த பக்கம் பலம் சேர்த்து கொண்டே வந்தால் ஒரு தலைமையாகிவிடும், ஒரு ஒற்றுமையாயிரும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? ஒற்றுமைங்கிற பேர்ல எல்லா ஒற்றுமைக்கு மாத்தமானதெல்லாம் செஞ்சுட்டு இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரங்க வந்து ஊரை ரெண்டாக்கிட்டாங்க. எப்படி குற்றச்சாட்டு? நம்ம ஊரை ரெண்டாக்கி விட்டோமா? அப்ப அதுக்கு முந்தி நீங்க அகல ஹதீஸ் ஹனஃபின்னு இல்லையோ, ஒன்னதான் இருந்தீங்களோ? அதுக்கு முந்தி பரேலவி தேவபந்திலாம் ஊர்ல இல்லையோ? இருக்குதானே? என்ன ஒத்துமையா இருந்தாங்களாம். அதுக்கு முந்தி நக்ஷபந்தி காதிரி தாகிரின்லாம் தரிக்காவலாம் இல்லையோ? அப்ப ஏற்கனவே நீ ஒன்னா இருக்கலையப்பா, என்னமோ எல்லாம் ஒன்னா இருந்த மாதிரியும் இவங்க வந்து கெடுத்துனாங்க மாதிரி சொல்றீங்க. ஏற்கனவே ஒன்னா இருக்கல. நாங்கள் என்ன செய்யறோம்? இதுல ஷாபி இருப்பாரு, ஹனஃபி இருப்பாரு, அகலதீஸ் இருப்பாரு, தரிக்காவில் வந்தவர் இருப்பாரு, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பார். கொள்கையை ஒரே கொள்கை என்று ஒற்றுமை வந்திருக்கமா இல்லை? நீங்க எல்லாரும் எப்படிப்பட்ட ஆளுங்க? பல தரப்புல இருந்த ஆளுக்கு தானே. முரீது வாங்கின ஆளுக்கு இருப்பீங்கல்ல, உங்கள தபலிக்கு போனவங்க இருப்பீங்கல்ல, தரிக்காவில் உள்ளவங்க இருப்பீங்கல்ல, ஹனஃபி மசலுக்குள்ள உள்ளவங்க இருக்கீங்களா இல்லையா? நாங்களே தராக்கு போன ஆளுக்கு தானே. நாங்க ஓதாத மூழுதா? எல்லாம் செஞ்சவங்க தான். நம்மெல்லாம் செஞ்சு விட்டு அதை திருந்தி வரும் பொழுது நம்மள்ட்ட உள்ள அதெல்லாம் போயிருக்கா இருக்குதா? எங்கள்கிட்ட என்ன இல்லை, தரிக்கா இப்ப இல்லை. எங்கள்கிட்ட நாங்கள் தரிக்காவில் வந்திருக்கோம், தரிக்கா இல்லை. மதுகபுல இருந்து வந்திருக்கோம், எங்கள்கிட்ட மதுகபு இல்லை. அப்படி எல்லாத்திலையும் பிரிஞ்சு வருவதாக இருந்தால் தீமைக்கு எதிராக கட்டும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு சில பிரிவினைகள் ஏற்பட்டாலும் சரி என்று நம்ம செயல்பட்டோமையானால் அதுக்கு பிறகு ஒரு ஒற்றுமை இன்ஷா அல்லாஹ் ஏற்படும். எல்லா நபிமார்கள் காலத்திலையும் அப்படி ஏற்பட்டு, ரசூலுல்லாஹ் காலத்திலும் ஏற்பட்டுச்சு. அதுக்கு தான் இந்த முஹாஜிர்கள் அன்சார்களுங்கிற ஒரு இதை சொல்றேன். எந்த அளவுக்கு ஒற்றுமைண்டாங்க? உங்க ஊர் இருக்கு, பேரணாம்பட்டு இருக்கு. பேரணாம்பட்டில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளி ஏதோ ஒரு பள்ளிவாசல், அது ஷாபியா இருக்கட்டும், அனபியா இருக்கட்டும், அகலதீஸா இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத் பள்ளியா கூட இருக்கட்டும், அந்த பள்ளியில ஒரு நிர்வாகிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுக்கும் போது நமக்குள்ள என்ன வரும்? நம்ம ஊரை சேர்ந்தவர் தான் தலைவராக வரணும்னு நினைப்போம்ல, வருமா இல்லையா? வெளியூர்ல இருந்து ஒருத்தர் ஒரு மளிகை கடை வைக்கிறக்கா அவங்க ஊருக்கு வந்திருக்கிறார். அவர் பள்ளிவாசலுக்கு வர்றாரு, நல்ல ஆர்வமா எல்லாம் இருக்கிறாரு. அவரை போய் தலைவராகணும் ஒத்துக்குருவீங்களா? மனசு கேட்குமா? நான் ஊருக்காரன் இருக்கிறேன், வெளியூருக்கார அப்படி. அப்ப நம்ம ஒற்றுமை பார்த்து தெரியுதா? இப்ப ஒற்றுமை எங்க வந்துருது? வெளியூர்ல இருந்து வந்தவன்லாம் அது பஞ்சமொழிக்கு வந்தவன் மாதிரி. முஸ்லீம் தான் அவன் பள்ளியாசுக்கு தான் வர்றான், அவனு தொழுகிறான், அவன் ஆக்டிவா இருக்கிறான், எல்லாம் செயல்படுறான். அவனை ஒரு அங்கீகரிக்க கூட நம்முடைய மனசு தயாராக இல்லை. ஆனால் அந்த மதீனத்து மக்களை எப்படி ரசூலுல்லாஹ் வார்த்தெடுத்திருந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதி சக்கரவர்த்தி ஆயிட்டாங்களா? ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு அடுத்த ஜனாதிபதி யாரு? அபூபக்கர்.
அவர் மக்காக்காரரா மதீனாக்காரரா? மக்காக்காரர், வெளியூர்காரர். மதீனாவாசிகள் ஜனாதிபதியாக ரசூலுல்லாவை தேர்ந்தெடுத்து விட்டுருங்க, அல்லாஹ்வுடைய தூதர். அதுக்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு என்ன உணர்வு வரும்? நம்ம ஊர் ஆளு தான் தலைவரா ஜனாதிபதியா வரணும்னு நினைப்பாங்க, எங்க ஊர் ஆள் தான் வரணும்னு. ஆனால் யார் வந்தார்? அபூபக்கர் வந்தார். அவர் யார்? அகதி. அகதியாக மக்காவிலிருந்து வந்த ஒருத்தருக்கு ஜனாதி பதவியை கொடுக்கிற அளவுக்கு ஒற்றுமை, கசப்பு இல்லவே இல்லை. அபூபக்கருடைய தகுதியை பார்க்கறாங்களே தவிர இவர் எங்க இருந்து வந்தார், எந்த கோத்திரம், எந்த ஊரு பார்க்கவே இல்லை. சரி, ஒரு அபூபக்கர் தான் ஏத்துக்கிட்டாங்களா? அடுத்தவர் யாரு? உமர். அவர் யாரு? மதீனாக்காரரா? அபூபக்கர் தான் மக்காவாசி, விட்டுருங்க. உமர் யாரு? அவர் மக்காக்காரரு, அவர் அகதி, அவரும் விரட்டப்பட்டு இந்த ஊருக்கு குடிபெயர்ந்தவர் தான். அபூபக்கருடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜனாதிபதியாக அந்த மக்கள் ஏற்றார்களா இல்லையா? இது யாருக்கு முடியும்? எதனால் முடிஞ்சது? இதான ஒற்றுமைங்கிறது. அவர் மக்காவாசின்னு கூட நினைச்சு பார்க்கல, அகதின்னு நினைச்சு பார்க்கல, வந்தேரின்னு பார்க்கல, நம்ம ஊருக்கு தான் கூடுதல் முன்னுரிமைன்னு பார்க்கல. இதை நடத்துவதற்கு தகுதி இருக்கவருக்கு, இதை நடத்துவதற்கான தகுதி இவற்றை இருக்கின்ற உடனே அதை பார்க்காமல் இரண்டாவது ஆளையும் தூக்கி கொடுத்தாங்களே இல்லையா? அடுத்து உஸ்மான், மூணாவது ஜனாதிபதி உஸ்மான். அவர் வெளியூர்காரர். உஸ்மான் யாரு? அவர் மக்காக்காரரா? மதீனாக்காரர் இல்லை, அவர் மக்காக்காரர். அப்ப உஸ்மானும் மக்காவில் உள்ளவர் அகதி தான். அலி யாரு? அவர் மக்கா அகதி தான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு 4 கலீஃபாக்கள்ங்கிறீங்களே, இந்த 4 கலீஃபாக்களுமே வெளியூரில் இருந்து விரட்டப்பட்டு அகதிகளாக இந்த மக்கள் தயவில வந்தவர்கள், அவங்க உதவிகளை பெற்று வாழ்ந்தவர்கள். அது கூட அந்த மக்கள்கிட்ட கசப்பா இல்லையங்க. நம்ம உதவியை பார்த்து வளர்ந்தவன் இவனுக்கெல்லாம் என்ன மரியாதைன்னு நினைக்கவே இல்லையே. அப்ப ஒற்றுமை, இப்படி ஒற்றுமை வரணுமா? நம்ம சொல்ற போலி ஒற்றுமை வரணுமா? அப்ப ஒற்றுமை என்பது கொள்கையிலிருந்து நீங்கள் வார்த்தெடுத்தீர்களே ஆனால் மட்டும்தான் இது ஏற்படும். இன்னைக்கு உதாரணத்துக்காக இன்னைக்கு நிர்வாக நம்ம ஜமாத் நிர்வாக தேர்வு நடக்குது. ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு சகோதரிங்க பணியாற்ற வந்திருக்காங்க, அவர் நிர்வாகியை தேர்ந்தெடுத்தாங்க. அவரா தான் எனக்கு ஊருடைய சுச்சுவேஷன்லாம் எனக்கு தெரியல மாட்டேன்ட்டாரு. அப்ப இந்த உட்காந்துருக்காரு. அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, ஏன் இந்த எண்ணம் எல்லாருக்கும் வெளியூர்ல இருந்து வந்தவர் என்ற எண்ணம் நமக்கு வரல இல்ல, தௌஹீத் ஜமாத்துக்கு வரல தானே. தகுதி இருந்தா ஓகே நினைக்கணும்ல, அப்படிங்கிற அளவுக்கு மற்ற இதில் வருமாண்ட வரவே வராது. எப்படி வெளியூருக்காரனை கொண்டாந்து எப்படி நாங்க முத்தவழியை ஏத்துக்குருவோம், எங்க பாரம்பரியத்தில் இல்லாத ஒருத்தனை எப்படி ஏத்துக்குருவோம், இப்படிதான் நினைக்கிறாங்க. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒற்றுமை என்பது என்னன்னு கேட்டா, கொள்கையின் பக்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு, எல்லாம் ஒண்ணா வருவாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபராக மௌத்தா போனாங்க, சும்மா குட்டி கிராமத்துக்கு தலைவராக மௌத்தா போகல. அவங்க ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரத்தில் எவ்வளவு பெரிய நாடு தெரியுமா? நம்ம இந்தியா இருக்குல்ல, இந்தியா அளவுக்குள்ள ஒரு நாடு, மக்கள் தொகையில இல்ல, நிலப்பரப்புல இந்தியாவுடைய நிலப்பரப்பு அளவுக்கு ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சக்கரவர்த்தியாக அன்றைக்கு இருந்த ரோமாபுரி பாரசீக வல்லரசுகள்லாம் வீழ்த்தி தோற்கடிக்க செய்து அவர்களை பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கு அதிபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, மரணித்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்குனாங்களே, அதுக்கு பிறகு ஒற்றுமை வந்துட்டாங்களா இல்லையா? சாம்ராஜ்யத்தை உருவாக்குற அளவுக்கு ஒற்றுமை வந்துச்சா இல்ல? ஏன்? ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு குர்ஆன், ஒரு நபி, ஒரு வழிகாட்டு, ஒரு போதனை, ஒரு உத்தரவு. இங்க என்ன குர்ஆன்ல இருக்கு நாங்க சொன்னா இல்லையா? அந்த இமாம் இப்படி தானே சொன்னாரு, அந்த அஸ்ரபி தானவி வேற மாதிரி சொன்னாரு, நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன செய்வாங்க? இல்லையா அந்த இமாம் வேற மாதிரி சொன்னாங்க, ஹஸரத் இப்படி சொன்னாங்களே, புஸ்ருக்கு இப்படி சொன்னாங்களே, அந்த முத்தவள்ளி இப்படி சொன்னார், அந்த முஃப்தி இப்படி சொன்னார், உம்ராபாத்தில் இப்படி சொன்னாங்களே, எப்படி ஒத்துமை வரும்? நீங்க உங்க அடித்தளமே வேற வேற இருந்தா எப்படி ஒத்துமை வரும்? அல்லாஹ் சொன்னான் பக்கம் மாறுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் மாறுங்க, ஒற்றுமை ஏற்படுதா? கொஞ்சம் கஷ்டப்படும், பிறகு ஒற்றுமை ஏற்படும். முழு பேர்னாம்பட்டும் ஒரே மாதிரியா வரும். ஏன்? நாங்க எங்களின் பக்கம் உங்களை அழைக்கிறோமா? அந்த அஜரத்தை விட்டு இந்த அஜரத்தை வாங்கன்னு கூப்பிடுறோமா? நாங்க முறிவு கொடுக்குறோமா? எங்களை புனிதர்கள் காட்டிக்கிறோமா? மேடையில் வாழ்க ஒழிகன்னு தான் பேசுறாங்களா? பேசப்படுற ஆளுக்கு 1.5 மணி நேரத்துக்கு பயன் பண்ண சிறப்பு இப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படிப்பட்டவர் தெரியுமா, அதெல்லாம் இங்க இருக்குதா? கட் அவுட் வைக்கிறோமா? அப்ப நாங்கள் எதன் பக்கம் உங்களை அழைக்கிறோம்? குர்ஆன் பக்கம் அழைக்கிறோம். வாங்க. எதுக்கு அவரு முன்னோர் இதெல்லாம் சொல்லி தான் நாசமாக்கிட்டாங்க. இந்த ஜெண்டா கொடிமரம் இத்தனை வருஷம் உங்களுக்கு ஒழிக்க முடியாம காரணம் என்ன? அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன் இந்த ஜெண்டா கொடிமரம் கூடாது என்பதுதான் அகலதீஸ் கொள்கை. ஜெண்டா கொடிமரம் கூடாது என்பதுதானே தேவபந்திகளுடைய கொள்கை. உங்களுக்கு ஏன் ஒழிக்க முடியல? இத்தனை ஆண்டுகளா ஏன் அதை செய்யல? ஒழிக்கிறேன்னு அடிக்க சொல்லல, அந்த மக்களுக்கு என்ன அறிவுரை சொல்லல, அவங்களுக்கு உண்மையை போதிக்கல, அவங்களுக்கு சரியான மார்க்கத்தை சொல்லல.
ஏன் ஒத்து அடிச்சிடுவான், பிரச்சனை சண்டை போலீஸ் போயிடும், இதானே மேட்ரு. அப்போ இந்த ஜமாத்து வந்து தைரியமாக நாங்கள் சொல்கிறோமா இல்லை, நீ என்ன பார்க்கணும், அங்கே இருந்தால் சொல்ல விட மாட்டாங்க. தலைவர்களை பிரித்து விட்டு மக்கள்லாம் வாங்க, தலைவர்கள் வரவே மாட்டாங்க. தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஜமாத்து ஒரு இயக்கம் வைத்திருப்பது அவங்க லாபத்துக்கு வச்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தால் தான் அதை வைத்து ஒரு நம்ம தலைவராக காட்சியளிக்க முடியும் நினைப்பார்கள். மக்கள் என்ன நினைக்கணும், உங்கள் முன்னாடி ஒப்பிட்டு பார்க்கணும். இதில் யாரு 100% யாரும் சரி கிடையாது. தௌஹீத் ஜமாத் 100% கரெக்டா இல்லை. தௌஹீத் ஜமாத்திலையும் பிழைகள் இருக்கும், தவறுகள் இருக்கும். தௌஹீத் ஜமாத்துக்காரனா இருந்துகிட்ட கள்ளத்தனமா வரதட்சணை வாங்குவான் 4 பேர், இல்லைன்னு சொல்லல. தௌஹீத் ஜமாத்தா இருந்துகிட்ட போய் சொல்லுவான் கொஞ்சம் பேர், இல்லைன்னு சொல்லல. தௌஹீத் ஜமாத்தா இருந்துகிட்ட சினிமா கொட்டில் நிற்பான் தெரியாம, இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதுல குறைவு, மற்றதுல ஜாஸ்தி. எப்படி நீங்க பார்க்கணும், மற்றவங்களாம் வெளிப்படையா தைரியமா ரோட்ல பிடிச்சிட்டு போவாங்க. தௌஹீத் ஜமாத் கொஞ்சம் பயப்படுவாங்க. வரதட்சணை வாங்கினா என்ன தப்பு அப்படின்னு கேட்பான். இவன் ஒளிஞ்சுக்கிட்டு வாங்குவான் 4 பேர், எல்லாரும் வாங்க மாட்டான். அப்ப தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவனும் நீ மட்டும் சுத்தமா, நீ மட்டும் கரெக்டா அப்படி நாங்கள் அழைப்பு கொடுக்கவே இல்லை. அப்படி கொடுக்க முடியவே முடியாது. எந்த மனுஷனுக்கும் கொடுக்க முடியாது, எந்த ஜமாத்து கொடுக்க முடியாது, எந்த இயக்கத்துக்கும் கொடுக்க முடியாது, எந்த மகானுக்கும் கொடுக்க முடியாது. தப்புக்கு அப்பாற்பட்டு யாரையா சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் சொன்ன முடிவுகளே தப்பு என்று அல்லாஹ் பல விஷயங்களை கண்டித்து திருத்தி இருக்கிறான். அல்லாஹ் ஒருத்தன் மாத்திரம்தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன். மனுஷன்லாம் தவறு செய்யறவன் தான். மனுஷன் செய்வானா, மனுஷன் கொண்டு உண்டாக்குன ஜமாத் தவறு செய்யத்தான் செய்யும். அப்ப நீங்க உங்களிடத்தில் பேரணாம்பட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் இங்கே இருக்கிற சித்தாந்தங்களை பாருங்க, இந்த மக்களையும் பாருங்க. குறைந்த அளவுக்கு தீமை செய்யக்கூடியவர்களா யார் இருக்கிறாங்க, அதிக அளவுக்கு நன்மை செய்யறவங்களா யார் இருக்கிறாங்க, அதிக அளவுக்கு அர்ப்பணிக்கிறவங்க யாரா இருக்கிறாங்க, அதிக அளவுக்கு பெருமையை நாடாதவர்கள் யாரா இருக்கிறாங்க, சின்ன இளைஞர்களா இருந்து கூட மார்க்க பிடிப்போட இருப்பவர்கள் எங்க ஜாஸ்தியா இருக்கிறாங்க. எதுல இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தில் இருந்து கொண்டு மனைவி மக்களை கவனிக்கிறார்கள். எதுல இருப்பவர்கள் மார்க்கம் சொல்லிக் கொண்டு முசாவர் மாதிரி 7 சிலா 10 சிலா போய் கொண்டிருக்கிறார்கள், குடும்பத்தை சந்தில விடுறார்கள் என்று பாருங்கள். மார்க்கத்தில் இருந்து கொண்டு ரசூல் அப்படித்தானே இருந்தாங்க, மார்க்கத்தில் இருந்து கொண்டு குடும்பத்திலையும் இருந்தார்கள். மார்க்கத்தில் இருப்பதற்காக குடும்பத்தை விட்டாங்களா? இருக்கல. சில பேர் வர்றாங்க ரசூல்லாட்ட, ரசூல்லாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க மனைவி மார்ட்ட விசாரிப்பதற்காக வேண்டி கேட்குறாங்க, ரசூல்லாவுடைய வணக்கம்லாம் எப்படி, எந்த அளவுக்கு வணக்கம் செய்வாங்க, எப்படி விசாரிக்கிறாங்க. ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் வந்து சொல்றாங்க, என்னென்ன மாதிரி தொழுவாங்க செய்வாங்க சொல்றாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு வந்து பயங்கரமா நினைச்சிட்டு வந்திருக்காங்க. யாரு கேள்வி கேட்க வந்தவங்க, ரசூல்லான்னு சொன்னா எப்போ பார்த்தாலும் தஸ்பீக் புட்டிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் தொழுகை எதுக்குன்னு இருந்துக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க வந்தது. இங்க வந்து பார்த்தா ரசூல்லா கொஞ்ச நேரம் தொழுவாங்க, கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க, இப்படிங்கிற செய்திலாம் சொன்ன உடனே ரொம்ப கம்மியா இருக்க, ரசூலுங்கிறாங்க ரொம்ப குறைவா இருக்க. சரி, அல்லாஹ் அவங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டான், அவங்களுக்கு குறைவா செஞ்சாலும் போதும். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. 3 பேர் முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க? ஒருத்தர் சொல்றாரு, நான் இனிமே கல்யாணமே பண்ணவே மாட்டேன். ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து என்ன செய்ய மாட்டேன். ஏன் கல்யாணம் பண்ணோம்னா பொண்டாட்டிக்காக உழைக்கணும், அவளுக்கு நேரம் ஒதுக்கணும், அந்த நேரத்தில் 4 ரக்கா தொழுவலாம். எப்படி மனைவியோட போய் சேர நேரத்தில் 4 ரக்கா தொழுவலாம்ல, இதுக்கு பண்ண பொண்டாட்டி இருக்கு, பொண்டாட்டிக்கு உழைக்கிறதுக்காக ஒரு ஆளுக்கு உழைச்சிட்டு போயிடலாம்ல. குடும்பம் இருந்துச்சுன்னா 4 பேருக்கு உழைக்கணும், நான் மட்டும் இருந்தால் எனக்கு உழைச்சா போதும், மீதி நேரம் நிறைய சேவாகும், நிறைய தொழுகலாம், நிறைய நோன்பு வைக்கலாம். இப்படி நினைத்து கொண்டு ஒருத்தர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் இருந்துட்டு போறாங்க, அது வேற, அவங்க தர்ஜா வேற. நம்ம மறுமையில் வெற்றி அடையணுமா இருந்தால் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், இல்லை அத்தசவஜு நிசாங்கிறார் ஒரு ஆள். இன்னொரு ஆள் சொல்றாரு, 3 பேர்ல ஒரு ஆள் சொல்றாரு, நான் வந்து இனிமே ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கிறாங்க, நோன்பு வைக்காம இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் தொழுகிறான், அது வேற விஷயம். நான் இனி ஒரு காலத்துலையும் ராத்திரியில் தூங்கவே மாட்டேன், இரவு பூரா தொழுகதான். என்ன சொல்றாரு, ராத்திரிக்கு இஷாவுக்கு பிறகு தக்பீர் கட்டினா சுபு வரைக்கும் தொழுகதான், தொழுதுகிட்டே தான் இருப்பேன், தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிறார் ஒரு ஆள். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, நான் காலமெல்லாம் நோன்பு வைப்பேன், ஒரு நாள் கூட விட மாட்டேன், நோன்பு 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 எப்போ வைத்தாலும் நோன்பு, இப்படி நாங்கள் அர்ப்பணிக்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வர்றாங்க. இந்த செய்தி தெரியுது, இந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க, இப்படி கேட்டாங்க, இப்படி சொன்னாங்க, இதுக்கு இந்த மாதிரி இந்த ஆளுக்கு முடிவு எடுத்துட்டாங்கன்ற செய்தி தெரிஞ்ச உடனே யாருப்பா அதை கூப்பிடுவாங்களே, இந்த மாதிரிலாம் சொன்ன நீங்க தானா? நாங்கள் தான். அப்போ சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை பற்றி உங்களை விட நான் ரொம்ப பயப்படுகிறேன். உனக்கு அல்லாஹ்வுடைய பையன் முத்தி போய் இந்த முடிவு எடுத்தான்னு நினைச்சிட்டு இருக்கிற, உன்னை விட அல்லாஹ்வை நான் அத்துக்காக்கும் இல்லா, அல்லாஹ்வை உன்னை விட அதிகம் நான் பயப்படுகிறேன். அப்படி பயம் இருந்தும் சில நேரம் தொழுகிறேன், சில நேரம் தூங்குகிறேன், சில நாட்கள் நோன்பு வைக்கிறேன், சில நாட்கள் நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன். அப்படி பயம் இருந்தும் மனைவி மக்களோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன், குடும்பத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன்.
என்னுடைய வழிமுறை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் கிடையாது. அப்ப இது என்ன காட்டுது? ஒரு முஸ்லீம் எப்படி வாழணும்? மனைவி மக்களுக்கு செய்யற கல்யாணம் பண்ணணும், மனைவி மக்களுக்கு செய்யணும், அந்த அவங்களுக்கு வாழ்க்கை செலவினங்கள் கொடுக்கணும், தீனையும் காப்பாற்றிக்கணும், துன்யாவையும் பார்த்துக்கொள்ளணும். இந்த மாதிரி தான் நோம்பும் வைக்கணும், நோம்பு வைக்காமலும் இருக்கணும். தளர்ந்து போற அளவுக்கு நோம்பு வச்சிடக்கூடாது, கடையை மூடிட்டு போற அளவுக்கு என்ன வணக்கம் செஞ்சிடக்கூடாது. ராத்திரி புறம் தூங்கி போட்டு காலையில் புறம் யாரும் சோறு உனக்கு எவன் போடுவான்? கடையில் போய் தூங்குறதுக்கா? தொழிலில் போய் தூங்குறதுக்கா? அப்போ நீ கொஞ்ச நேரம் தூங்கு, கொஞ்ச நேரம் முடி, கண்டுக்கு செய்கிற கடமை, காதுக்கு செய்கிற எல்லாமே இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது, இந்த வழியை உங்களுக்கு யார் ஒழுங்கா சொல்றா? தௌஹீத் ஜமாத் உங்களுக்கு சொல்லுதா இல்லையா? இந்த மாதிரி பொண்டாட்டி பிள்ளை தப்லீகில் போங்க, அல்லா பார்த்துக்கணும் அழைக்கிறாங்களே, அந்த சித்தாந்தங்களில் நீங்கள் மூழ்கி போய் தீன் என்ன செய்றீங்க? அப்போ ரசூல்லா விட நீங்கள் மிஞ்சின தீனில் உள்ள ஆட்களா? ரசூல்லா விட அச்சை நீங்கள் கூடின ஆட்களா? ரசூல்லா நான் தாப்பா உங்களோட அல்லாவை அதிகமாக பயப்படுறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. இப்பதான் சொன்னாங்க, இந்த 3 பேருக்கு தான் சொன்னாங்க. என் வழிமுறையை புறக்கணித்தால் அவன் என்னை சேர்ந்தவன் கிடையாது. நீங்க முஸ்லீமா இருப்பதா இருந்தா துன்யாவில் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா, இந்த உளவுத்துறையில் கணக்கு எடுப்பாங்க. இந்த உட்காந்துருக்கோம், இதெல்லாம் உளவுத்துறை போகும். இவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க, ஆம்பளை உழவு, பொம்பளை உழவு, இத்தனை சேர் போட்டாங்க, ஒன்று பேசினாங்க, எல்லா குறிப்பும் என்ன செய்வாங்க, அதை அனுப்புவாங்க. தப்லீக் ஜமாத்துக்கு உளவுத்துறை அனுப்புறது கிடையாது. ஏன் அனுப்புறேன்னு கேட்டால், ஆரம்பத்தில் அனுப்பி பார்த்தாங்க. உளவுத்துறை போயிட்டு அவன் ரிப்போர்ட் பண்ணிட்டான், இவங்க பேசுறது ஒன்று வானத்துக்கு மேலே உள்ளதை பற்றி பேசுகிறாங்க, இல்லாட்டி பூமி கீழே உள்ளதை பற்றி பேசுகிறாங்க, இந்த உலகத்தை பற்றி பேசுறது இல்லை. இவங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லை, இவங்களுக்கு உழவு வேணாம், ஒரு துறையும் வேணாம், ஒரு ரிப்போர்ட் வரான்னு விட்டாங்க. பேசினா கபருக்குள்ள உள்ளது பேசுவாங்க, அது பேசதான் வேணும், இல்லாட்டி மேலே உள்ள பேசுவாங்க. பாபர் மசூதி இடிக்க வர்றான், சொல்லு தாஜ தொழுதியா? அப்ப இதையும் அதையும் பேசணுமா இல்லையா? அப்ப துன்யாவில் வாழும் பொழுது எப்படி சம்பாதிக்க, வியாபாரத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? விவசாயம் சொன்னாங்களா இல்லையா? விவசாயத்தை பத்தி குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அப்ப எல்லா துறையிலையும் முஸ்லீம்கள் ஈடுபடணும் என்கிற ஒரு சிந்தனையில ஒரு அமைப்பு உருவாகும் பொழுது நீங்கள் என்ன முடிவெடுக்கணும்? ஒற்றுமையை குலைக்கிறான்னு எடுக்கக்கூடாது, சரியான பாதைக்கு அழைக்கிறாங்க. இது உங்களுக்கு இப்போ விளங்காது, தப்லீக்கில் போற உங்களுக்கு விளங்காது, உங்க பையன் போகும்போது உங்களுக்கு விளங்கும். உங்க பையன் போவான்ல தப்லீக்கில், அப்ப மருமகளை விட்டு போவான்ல, அப்போ உன் தள்ள சுமக்குப்பீல், அப்போ தெரியும் இந்த மாதிரி போறாங்க, அல்லான்னு போறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறான், குடும்பத்தை நான் சுமக்க வேண்டியிருக்கு. அப்ப தீனுல அதுக்கான இது தீனை வேணான்னு போயிடக்கூடாது. தீனில இருந்து கொண்டே ரசூலுல்லாஹ் எப்படி தீனில இருந்து கொண்டே துன்யாவில் இருந்தார்களோ, துன்யாவில் இருக்கும் பொழுதே இப்படி தீனில் இருந்தார்களோ, அப்படி இரண்டையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் சரியான சித்தாந்தம் வழங்கணுமா இல்லையா? இதை தப்லீக்காரன் கோவம் வரதான் செய்ய நான் சொன்னதுனால, இதை சொன்னால் தப்லீக்கில் இருக்கிற கோவம் வரும், வரும் வந்தா எனக்கு நண்ட இந்த தப்லீக் எனக்கு கொடுக்குற சொத்து தகராறா? அவங்களுக்கு எனக்கு பஞ்சாயத்தா? அவங்களால எனக்கு என்ன கேடு? ஒரு கேடும் இல்லை, அவங்களால எனக்கு எந்த கேடும் கிடையாது, அவங்களால எனக்கு நன்மை இழப்பு எனக்கு கிடையாது. நான் எதுக்கு இதை சொல்றேன், நீங்க எதுக்கு இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க? மார்க்கத்தில் இல்லாத ஒன்று மார்க்கம்னு சொன்னீங்கன்னா, தப்பான வழிகாட்டினீங்கன்னு சொன்னா நம்முடைய வீரியம்லாம் போயிடும். எதுலாம் நல்லா பார்த்துக்குருவான், அடிக்க வரான் நல்லா பார்த்துக்குருவான், அதுக்கு உள்ள வேலையை செய்யணுமா இல்லையா? அது செய்யாமல் இருக்கிறாங்கன்னு நம்ம கண்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த உங்க ஊர்ல இந்த முறிது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது, பெரிய பெரிய புசுருக்குகள் அந்த அஜர்த்துமா அவர்களை மதிக்கிறது ரொம்ப அதிகம் உங்க ஊர்ல. இந்த பேரணாம்பட்டில் எந்த அளவுக்குன்னா, நான் ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய காலத்தில் டீக்கடையில் டீ குடிச்சு விட்டான். டீ குடிக்கிறார் அஜர்த், இது சாராயம் குடிச்ச மாதிரி. நான் டீ தான் குடிச்சேன். அஜர்த்துனா டீ கூட குடிக்க கூடாது, கடத்தல் கூட வரக்கூடாது, சைக்கிள்ல கூட போகக்கூடாது. அஜர்த்துனா யாரு? அவர் தனி ஒரு பிறவி, நம்மள மாதிரிலாம் அவர் இருக்கக்கூடாது. அப்படி நினைத்து கொண்டு நான் டீ கடையில் இறங்கி புதுசா வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு 25-30 வருஷம் முன்னாடி வந்திருக்கேன்ல, அப்போ வரும்போது டீ கடையில் டீ குடிச்சதை பஞ்சாயத்தாக்கி அஜர்த்துங்கிறாங்க டீ கடையில் டீ குடிக்கிறாரு. டீ கடையில் குடிச்சா எங்க குடிப்பாங்க? வீட்டில் குடிச்சிருவான், வீடு இல்லாத கடையெல்லாம் குடிப்பான். அப்ப இது ஒரு பாவம் மாதிரி எப்படி நினைக்கிறீங்க? மார்க் அறிஞர்கள்னா அவங்க தனி இனம், அவங்களுடைய கெப்பாசிட்டி வேற, அவங்கள வந்து தொட முடியாத உயரத்தில் இருக்கிறார்கள், அவங்க தனி கோலமா இருப்பாங்க. ஒரு பள்ளியாசலை பார்த்தா கூட யார் அஜத்துன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன் நீங்க எல்லாம் தொப்பி போட்டீங்கன்னா பெரிய 1.5 முழம் தலப்பா கட்டுவார், 7.5 முழத்துக்கு, அதுல தனியா கண்டிச்சிடலாம். நீங்க எல்லாம் சட்டை போட்டீங்கன்னா அவர் டிஃபரெண்டா என்ன செய்வாரு? ஒரு ஜிப்பாக்கு மேலே ஜிப்பா, 3வது ஜிப்பா போட்டு 4வது ஜிப்பா போட்டு முழங்காக்கில் கொண்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யும்? எதிர்த்து அப்படி நினைக்கிறோம். இது இஸ்லாத்தில் உள்ளதா? இதெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி கோலத்தை தனக்கு தனி கோலம் வைத்துக் கொள்வதற்கு மார்க்கத்தை இப்படி அனுமதி இருக்குதா? ரசூல் அப்படி இருந்தாங்களா? சபையில் உட்கார்ந்து இருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருப்பார்கள். உட்கார்ந்து இருக்கும் பொழுது வெளியூர்காரங்க வருவாங்க, கேள்விப்பட்டு பார்த்திருக்க மாட்டாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஸ்லாத்தை கேள்விப்பட்டிருப்பாங்க. முதல் தடவை அப்பதான் பார்க்க வர்றாங்க. வந்தோட கூட்டமாக இருப்பாங்களா, யார் ரசூலான்னு தெரியாது. கேட்பாங்க, ஐயுக்கும் முகமது, இந்த முகமதுங்கிறாங்களே யாரு கேட்பாங்க. அதோ சாஞ்சி உட்காந்துருக்கார் அவர் தான்பாங்க. அப்போ ஓ அவர் தானான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. கிரீடம் இல்லை, தனி ட்ரெஸ் இல்லை, இவராத்தான் இருப்பார். ஜனாதிபதி வேறு இத்தனைக்கும் சக்கரவர்த்தி இவர்தான் என்று அறிந்து கொள்வதற்குரிய எந்த ஒரு அடையாளமும் இல்லை. யார் முகமது என்று பேரை சொல்லி கேட்டு இவர்தான் காட்டுகிற அளவுக்கு நடந்தாங்களே, இந்த மாதிரி எளிமையாக எந்த ஜமாத்துடைய மார்க் அறிஞர் நடக்கிறார்கள்? தௌஹீத் ஜமாத் நடக்கிறார்கள். தௌஹீத் ஜமாத்தில் அறிஞர்கள் பஸ்லையும் போவார்கள், சைக்கிளையும் போவார், டீ குடிப்பார்கள், உங்களோடு நின்று பழகுவார்கள், உங்களோட ரோட்டில் உட்காருவார்கள். இதுக்கு உட்கார சொன்னால் நீங்கள் எப்படி தனி ட்ரெஸ்ஸு கிடையாது. அப்போ இந்த அஜர்த்துனா ஒரு தனியான ஒரு பிறவின்னு ஆக்குறதுன்னா எல்லா முசிபத்துக்கு காரணம் முதல்ல அஜர்த்துமீங்க, அப்புறம் மகான் அருள் இறங்குதுமீங்க, இவர் மகான்ல பெரிய மகான்பீங்க, அவர் செத்து பண்ண தர்கா கட்டுவீங்க, அவர் நினைச்சால காரியம் கை கொடுப்பீங்க, இப்படி தானே போகுது. அப்போ இதையெல்லாம் ஒழிக்க வந்த ஒரு மார்க்கத்தில் இவங்க சொல்றது கரெக்டாக இருக்குது. நம்ம அவங்களை பின்பற்ற சொல்ல மாட்டேங்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்துக்காரன் என்னை பின்பற்றுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். குர்ஆன் படி வா, நபிகள் நாயகம் சொன்னபடி வா, மார்க்க அறிஞர்கள் பேரில் என்ன செய்ய தடம் புரண்டுறாதுன்னு தான் சொல்கிறோம். அப்போ இதுகளெல்லாம் சொல்லுவது இது அஜர்த்துக்கு கோபம் வருது. எதனால் கோபம் வருது? ஒற்றுமை எதனால் கெடுதுன்னு தெரியுதா? மக்களை சும்மா விட்டா ஒற்றுமை கிடையாதுங்க. இவருக்கு கோபம் என்ன செய்யுது? நம்ம எவ்வளவு கட்டி காத்து வச்சிருந்தோம், ஒரு பூர்ஷுவா மாதிரி ஒரு அந்தஸ்தை உண்டாக்கி வச்சிருந்தோம், ஒரு சுக்குனை நொறுக்கி விட்டாங்களே, கோபம் ஒண்ணுமில்லாம் ஆக்கி புஷ்ஷன் ஆக்கி விட்டாங்களே. நம்ம எவ்வளவு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்தோம், நம்முடைய இஸ்ஸத்து கண்ணியம் எல்லாம் போயிடுச்சு. அந்த கோபத்தில் உங்களை தூண்டி விடுகிறார்கள். போ அடி ஒட்டு, இவங்க வழிகட்டவங்க, காஃபிரு, இஸ்லாத்தை அப்பாற்பட்டவங்க, ரசூலா திட்டுறவங்க, மார்க்க திட்டுறவங்க, குரானை மறுக்கிறவங்க என்னதே அவுத்து விடுறது. அப்போ இந்த அஜர்த்துமார்களுடைய கோபத்துக்கு என்ன காரணம்? அவங்களுடைய பாதிப்பு. அதுக்கு உங்களை தூண்டி விடுவதனால் ஒற்றுமை குலையுதா? சிந்திச்சால் குலையுதா? எந்த இடத்துல ஒற்றுமை? நாங்கள் சொல்கிறோமே, ஒரு பிரச்சாரம் பண்ணுறோம். பிரச்சாரம் பண்ணும் பொழுது அடிக்கிறது யார், அடி வாங்குறது யார் சொல்லுங்க? ஒற்றுமையை குலைக்கிற யாருன்னு முடிவுக்கு வந்துடும். ஒரு ஊரில் போய் என்ன செய்கிறோம், நாங்கள் வேறல அடி தொழுகிறோம். உன் வரல பிடிச்சி ஆட்டலை, ஏன் வரல தான் பிடிச்சி ஆட்டுறேன். ஏன் வரல ஆட்டி தொழுவும் போது உனக்கு பிடிச்சா உன் வரல ஆட்டிக்க, இல்லாட்டி சும்மா இருக்க வேண்டியதானே? எப்படா செய்யறேன்னு அடிக்கும் போது அடித்தவனால ஒற்றுமை குலையுமா, சொன்னவனால குலையுமா? நாங்கள் எங்கேயாவது அடி வாங்காமல் வந்திருக்கோமா? அடிச்சோமா எங்கேயாச்சும்? இல்லை, நீங்கள் தான் அடிக்கிறீங்க. நாங்கள் வரதட்சணை வாங்காதன்னா அதுக்கு போய் அடிக்கிறீங்க. நாங்கள் இந்த சாமியார் காலில் உழுவாதுன்னா அதுக்கு அடிக்கிறீங்க. நாங்கள் உழுவ சொல்லத்தானப்ப செய்கிறோம். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஆயுதத்தை கொண்டு வந்து விடுறாள் கேட்குறோமா? துப்பாக்கி ஒன்று மிரட்டி இனிமேல் முறிது வாங்காதுன்னு சொன்னவங்களே, அல்ல முறிது வாங்கிட்டு வந்து இழுத்து விட்டு ரோட்டில் போட்டு அடித்தோமா? இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம்? நீங்கள் செய்வது தவறு, குர்ஆனில் இல்லாதது, நபிகள் நாயகம் சொல்லாதது, நீங்களாக உருவாக்கி கொண்டது அப்படின்னு சொன்னோமையானால் இதுக்காக வேண்டி யார் அடிக்க தூண்டுகிறார்களோ அவர்கள் ஒற்றுமையை குலைக்கிறார்களா? அடி வாங்கினாலும் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்களே, உன்னை விடமாட்டேன், நீ என் சகோதரன், அடிச்சாலும் உனக்கு சொல்லுவேன், உதச்சாலும் சொல்லுவேன், நாளைக்கு நீ என்னை கொலையே பண்ணினாலும் சொல்லுவேன். அப்ப யார் ஒற்றுமை? அடி நீங்க நல்லா இருக்கணுங்க, உம்புட்டி தாங்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் நாங்களும் நல்ல வழி மறுமையில் வெற்றி பெறணும் என்பதற்கு தானே இவ்வளவு தாங்கி கொண்டு சொல்றோம். யோசிச்சு பார்க்க வேண்டும். இவ்வளவு பிறகு சொல்றாங்க என்ன சம்பளம் உங்களுக்குலாம்? தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகளோட சம்பளம் ஆயிடுச்சுங்களா? ஏதாவது ஊதியம் உண்டா? இல்லை. அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளுக்கு சொல்வதால் நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க. அடிச்சாலும் விட மாட்டாங்க, திருப்பி திருப்பி சொல்றாங்க. அப்படி எடுப்பீங்களா? அப்போ நீங்கள் ஒற்றுமையை குலைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு விட்டு ஒற்றுமையை கெடுத்து விட்டாருங்கிறீங்களா? நீங்க கொஞ்சம் அடிக்காம இருந்து பாருங்க, மக்களை சுதந்திரமா சிந்திக்க விட்டு பாருங்க, எவ்வளவு பெரிய மறுமலர்ச்சி புரட்சி ஏற்பட்டுரும். அதே மாதிரி சில அஜர்த்துமார் மார்க்கத்தை வச்சு என்ன செய்யறாங்க, தொழிலுக்கு பயன்படுத்துறாங்க. இது அந்தஸ்துக்கு பயன்படுத்துறாங்களா? தாயத்தை வைத்த வழின்னு வர்றாரு. உனக்கு வைத்த வழி வந்தா அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போற, மக்களுக்கு வைத்த வழி வந்தா தட்டெழுதி கொடுக்குற. அது என்னது? அஜர்த்துக்கு வைத்த வழி வந்தா ஆஸ்பத்திரிக்கு போவாராம், பெரிய ஆஸ்பத்திரி தேடி போவாராம். அவர் பொண்டாட்டி பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுனா மெட்ராஸு கூட்டு போ அப்படிம்பாரு. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, உனக்கு 7 சைத்தான் பிடிச்சிருக்கு, 8 சைத்தான் பிடிச்சிருக்கு, இதை கரைச்சி குடி, இதை கழுத்தில் மாட்டு, இதை ஃப்ரேம் பண்ணி போடு. இது எங்கேருந்து எடுத்தீங்க? சரி, இப்படிலாம் செய்யறாரு. துண்டா செய்யறாரா, காசுக்கு செய்யறாரா? காசுக்கு. தட்டு எழுதி நான் சேவை செய்யறேன் தான், தட்டு வச்சுக்கன்னு சொல்லி சொந்த காசுல செய்யறாரா, காசு வாங்குறாரு. அப்ப கண்ணுக்கு முன்னாடி வியாபாரம் நடக்கிறது. வியாபாரம் மார்க்கமா? இது பெரிய மார்க்க ஆய்வு வேணுமா இதை அறிந்து கொள்வதற்கு? கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, ரூபாய் கொடுத்தா தர்றாரு. அப்போ ஒரு தட்டுக்கு உழவு, தாயத்துக்கு உழவு, ஆளுக்கு தகுந்த மாதிரி பெரிய சர்த்தா இருந்தால் அவர் போடுற தாவீஸுக்கு காசு கூட,
சின்ன அசரத்துனா தாவீசு கம்மி, இந்த மாதிரிலாம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களே, இதுகளெல்லாம் தவறுன்னு சொல்லி மூடுது பாத்தியா கத்தம் எல்லாம் காசு. மதகுருமார்கள் வந்து மக்கள்கிட்ட வாங்கி திங்கிறவங்களா இருக்கலாமா? ரசூலுல்லாஹ் எப்படி முன்மாறின்னு கேட்டாங்க. ஜக்காத்து பணம் குவிய ஆரம்பிக்குது தாறுமாறா. உலகத்திலே பெரிய ஒரு பொருளாதார வல்லரசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி உண்டாக்குனாங்க. அரசாங்கத்தில் வறுமையே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நானும் என் குடும்பத்தாரும் இதை சாப்பிடுவது ஹராம். ஒரு மதகுரு எப்படி, நமக்கு ஹராம் இல்லை, ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? இதை வச்சு திங்கிறாள் நான் கிடையாது. நீ ஜக்காத்தா கொடுக்குறியா, ஒரு பேரிச்சம்பழத்தை நான் தொடமாட்டேன், என் மனைவி தொடமாட்டார், என் மகன்களோ மகள்களோ பேரப்புள்ளைகளை தொடமாட்டார்கள், ஹராம். அப்ப மக்கள்கிட்ட என்ன செய்யும்? இவங்க தனக்கு செய்யல. அப்ப நீ மதகுருமார்களா இருக்கிறவங்க ஏன் அவங்கள்ட்ட அண்டி அண்டி பழைக்கிறீங்க? ஒரு பேரிச்சம்பழத்தை ஹுசைன் அவர்கள் சாப்பிட்றாரு, ஜக்காத்து பேரிச்சம்பழம் பள்ளிவாசல்ல குவிஞ்சு கிடக்கிறது. அந்த பேரிச்சம்பழத்தை வாயில வச்சிடுறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. விரலை விட்டு வாய்க்குள்ள அந்த பேரிச்சம்பழத்தை வெளியே எடுத்து துப்ப சொல்லிட்டு ககண்டா துப்பு துப்பு துப்புங்கிறாங்க. துப்பு சொல்லிட்டு சொல்றாங்க, ஹுசைனே பேரப்பிள்ளையே, இது நமக்கு ஹராம்னு உனக்கு தெரியாதா? பொது பணத்தை நம்ம சாப்பிடக்கூடாது உனக்கு தெரியாதா? நானும் என் குடும்பத்தாரும் எல்லாம் தொடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? எப்படி ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாம்? உழைச்சி தான் திண்டாங்களே தவிர, அரசு கஜானாவுல கேட்கறவனுக்கெல்லாம் ஒட்டகம் ஆடுன்னு அள்ளி கொடுத்தாங்க. 40 ஆடு 50 ஆடு வாங்கிட்டு போன ஆட்கள்லாம் இருக்குது. 5 ஒட்டகம் வாங்கிட்டு போன ஆட்கள்லாம் இருக்கு. வருவாங்க வறுமைண்டு, என்னப்பா வேணும் 5 ஒட்டகம் அவர் கொடுங்க. அப்படி தாறுமாறா இருக்கு. ஒரு பேரிச்சம்பழத்தை தொடல. அப்ப எது கண்ணியமானது? நாங்கள் இந்த தௌஹீத் ஜமாஅத்தில் நாங்கள் உங்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி விட்டு ஏதாவது உங்கள்கிட்ட வந்து எனக்காக கேட்டிருக்கிறோமா? கூலி கேட்டோமா? அதை செய்யணும் சம்பாதிப்பதற்குரிய அந்த ரூட்டுகளை ஏதாவது போட்டு வச்சிருக்கிறோமா இங்கே? அப்ப இதுல பாதிக்கப்படும்போது என்ன செய்யறாங்கன்னா, அவங்க தூண்டி விட்டு ஒற்றுமை தப்பானவாத. நாங்க ஒற்றுமை குலைக்கவே இல்லை, நல்லதானே சொல்றாங்கன்னு பார்க்காம இதை வச்சு தானே பொழப்பு ஓடுனுச்சு, கெடுத்துட்டாங்களே. தாவீசுன்னு எவ்வளவு சம்பாதிச்சோம், பெரிய பெரிய பங்களா கட்டினாலும் அவங்க ஊர்ல இருக்கிறாங்க. முரீது தொழில் பண்ணியே முரீது தொழில் பண்ணியே பங்களா கட்டியவர்கள்லாம் இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு பாதிக்கப்படுமா இல்லையா? அதுக்கு வந்து நேர எதிர்க்க முடியாம எங்க பிழப்பில மண்ணை போட்டு விட்டான், விடாதீங்கன்னா நீ வரமாட்டீங்க, வேற சொல்லணும். இதை சொன்னா நீங்க திரட்ட முடியாதுல்ல. எப்படி சொன்னா கோவம் வரும்? ரசூலுல்லாஹ் மதிக்க மாட்டாங்க, ஹதீஸை மதிக்க மாட்டாங்க, இவங்களுக்கு குர்ஆன் மதிக்க மாட்டாங்க, அவுலியா மதிக்க மாட்டாங்க, இமாம்களை திட்டுவாங்க. இப்படி சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். மேட்டுக்கு அதெல்லாம் கிடையாது. இவங்க அளவுல இமாமை கேவலப்படுத்தினால யாருமே கிடையாது. மதுகப அளவுக்கு இமாமை கேவலப்படுத்தினாலுங்க யாருமே கிடையாது. நபிமார்களே கேவலப்படுத்திருக்கிறாங்க நூல்கள் எல்லாம். மேற்று என்ன? அவருடைய பிழைப்புக்கு பாதகமான ஒரு கொள்கையை நம்ம சொல்லும் பொழுது அவங்க மறுமை பயம் உள்ளவங்களாம் என்ன நினைக்கணும்? ஏதோ நம்ம செஞ்சிரு தப்பா, மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க, இந்த பாவத்தை எங்க போய் சுமக்கிறது, இதெல்லாம் கேட்பான, இந்த மக்களுக்கு நன்மையை சொல்லி சரியான பாதையை காட்டுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி ஏமாத்துறமே அப்படின்னு சொல்லி விட்டு ஒழிச்சு ஒதுங்கணும். மக்கள் என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட இருந்து இது ஃப்ராட் பண்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் இருக்கல, எந்த ஒரு நபியும் இப்படி இருக்கவே இல்லை. மக்கள்கிட்ட வந்து இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்றான், மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்கள்கிட்ட ஒரு கூலியும் நான் கேட்க மாட்டேன். இன் அஜ்ரியா இல்லா அலல்லாஹ், என்னுடைய கூலி அல்லாஹ்விடத்தில். எல்லா நபியும் சொன்ன போதனை, எல்லா நபிமார்களும் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க? லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்களிடத்தில் ஒரு கூலியும் நான் கேட்க மாட்டேன், நான் இதை செய்வதற்குரிய கூலி அங்கே மறுமை நாளில் என்னை உங்களை அழைத்து அல்லாஹ் விசாரிப்பான அந்த நியாய தீர்ப்பு நாளில் அல்லாஹ் எனக்கு தருவான். அப்ப மக்கள்கிட்ட ஒன்றையும் எதிர்பார்க்காமல் மார்க்கத்தை சொல்லுங்கள் என்று சொன்னால் இது ஒற்றுமையை குலைக்கிறதா? அது மாதிரி சொல்லிட்டு போங்களேன், நீங்களும் சொர்க்கத்துக்கு போங்க, நாங்களும் போவோம், எல்லாரும் போகட்டுமே. அப்ப இந்த ஆத்திரத்தினால தான் என்ன செய்யறாங்கன்னு நமக்கு அந்த பேர் ஒற்றுமை குழப்பவாதி, நமக்கு பேரை குழப்பம் வச்சிருக்காங்க. நமக்கு பேர் என்ன? அவங்க வட்டாரத்தில் பேரு குழப்பவாதி கூட்டம். என்ன குழப்பவாதி கூட்டம்? வரதட்சணை வாங்காத குழப்பவாதியா? சாமியார் கால உழுவாதான குழப்பவாதியா? பில்லி தாயத்து தட்டு தகடு ஜோசியம், ஜோசியம் இஸ்லாத்தில் உண்டா? எந்த அளவுக்கு உங்களை ஆக்கி விட்டார்கள்? மன்னத்தா அர்ராஃபன் சத்தகூபி மாயக்கூல். யார் ஒருத்தன் ஒரு ஜோசியக்காரன்ட்ட வந்து அவன் சொல்வது உண்மை என்று நம்புகிறானோ ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத், முகம்மதுக்கு அருளப்பட்ட இந்த மார்க்கத்தை அவன் நிராகரிச்சுட்டான்ங்கிறாங்க. ஒருத்தன்ட்ட போய் அவன் எப்படி நடக்கும் இப்படி நடக்குமா, வெள்ளிக்கிழமை கல்யாணம் நல்லா இருப்ப, திங்கக்கிழமை பண்ணாது நல்லா இருக்க மாட்டேன், வளர் பிள்ளைகளை வியாபாரத்தை பண்ணு, இதை செய் அதை செய்யணும் ஏதாவது சொல்றான். 8 to 10 நல்ல நேரம் இப்படின்னு அவன் சொல்றதை கேட்டு நீ செஞ்சா நீ நான் கொண்டு வந்த மார்க்கத்தை மறுத்துட்டேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நம்புன என்று சொன்னா நீ எதை மறுக்கிற? நான் கொண்டு வந்த ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத்,
முகமதாகி எனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் மறுத்து விட்டான், இஸ்லாத்தை மறுத்து விட்டான். இதை செய்றீங்களா இல்லையா? மத குருமார்கள்ங்கிற பேர்ல இதை செய்றீங்களா இல்லையா? உங்கள்ட்ட வந்து நல்ல நாள் பார்த்து கேட்டான்னா நீ என்ன செய்யணும்? அது எப்படிப்பா நல்ல நாள் எங்கப்பா இருக்கு? எனக்கு எப்படிப்பா தெரியும்? இந்த நேரத்தில் நீ கல்யாணம் பண்ணா இப்படி நடக்கும்னு எனக்கு எப்படிடா தெரியும்? என்கிட்ட கேட்கலாமாடா? இது அல்லாவுக்கு மட்டும் தெரிஞ்ச அப்படிலாம் சொல்லணும். நல்ல நாள் ஒன்று கேட்டவனே என்ன செய்யறாரு? டைரியை பார்த்து என்னைக்கு ஃபங்க்ஷன் ஃப்ரீயா இருக்கு அன்னைக்கு பார்த்து வெள்ளிக்கிழமை நல்ல நாள் பாரு. அன்னைக்கு புக் ஆயிருச்சுன்னா அன்னைக்கு கெட்ட நாள் ஆயிரும். ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு, பிரியாணிக்கு கொடுத்தான்னு வைங்களேன், அந்த நேரம் விட்டு வேற நாள் இருக்கும் பாரு. அப்போ என்ன நல்ல நாள்? நல்ல நாள் எங்கே இருக்குது உலகத்தில்? எந்த நாள்லையாவது நல்லதே நடக்கிற ஒரு நாள் உலகத்தில் காட்டுங்க பார்ப்போம். எந்த ஒரு மைக்ரோ செகண்ட் எடுத்துக்கொண்டாலும் சிலருக்கு நல்லது சிலருக்கு கெட்டது. எந்த ஒரு நேரத்தை எடுத்துக்கிறங்க, எந்த நேரத்திலையாவது நல்லது மட்டுமே நடக்கும் ஒரு நேரத்தை எனக்கு காட்டுங்க. நல்லது மட்டுமே நடக்கிற ஒரு நாளை காட்டுங்க. ஒரு நாளை எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 பேர் செத்து போவான், அவனுக்கு கெட்ட நாள். 10 பேர் கல்யாணம் பண்ணுவான், அவனுக்கு நல்ல நாள். 10 பேருக்கு நஷ்டமாகும், அவனுக்கு கெட்ட நாள். அதே நேரத்தில் 10 பேர் லாபம் அடைவான், அவனுக்கு நல்ல நேரம். அப்ப நல்லது கெட்டதுன்னு எங்கப்பா இருக்குது? இல்லாத உன்னை ஏன்ப்பா சொல்லி ஏமாத்துறீங்க? எனக்கு என்ன அல்லாஹ் விதித்திருக்கிறான் அது நடக்கும், உனக்கு விதித்து நடக்கும். சபர் மாதம் கெட்ட நாளுங்கிற, அது பீடை நாள், நகசு நாளுங்கிற. அப்ப சபர் மாதத்தில் எல்லாருமே நோயாளியா தான் இருக்கிறானா? சபர் மாதத்தில் வந்து அவன் லாபம் அடைய மாட்டானா? ஒரு வியாபாரி இருக்கிறான், சபர் மாதத்தில் பூரா கடையை மூடி வச்சுட்டு போயிடுவானா? அடைய லாப நட்டம் எல்லா நாள்லையும் நல்லது நடக்கு கெட்டது நடக்கு. ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நல்லது கெட்டது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நான் ஒரு உப்பு வியாபாரி இருக்கிறான், மழை பெய்யுது, சைக்கிள் உப்பு கட்டிக்கிட்டு போறான், அவனுக்கு கெட்ட நாள் அது. ஒரு விவசாயிக்கு அது நல்ல நாள். ஒரே நாளில் மழை பெய்யுது, உப்பு மூட்டையை கட்டிக்கிட்டு வியாபாரத்துக்கு போறான் சைக்கிளில். மழை பெஞ்சா என்ன வயிறு சாக்கு தான் மிஞ்சும். மழை பெஞ்சுன்னா உப்பு கரைஞ்சி வரும்ல, கடைசியில் போய் இறங்கினா எனக்கு சாக்கு தான் மிச்சமாகும், லாஸ் ஆயிரும். அவன் ஆஹா அப்படி போச்சு நம்ம இருப்பான். அதே மழை ஒரு விவசாயி என்ன செய்யறான்? நல்ல மழை, காஞ்சி கிடந்த பூமியெல்லாம் ஈரமாயிருச்சு, செழிச்சிருச்சு. அப்ப இப்படித்தான் நல்லது கெட்டது இருக்கா? நல்ல நாள் எங்க இருக்குது? ஒருத்தனுக்கு நல்லது ஒருத்தனுக்கு கெட்டது. இதை ஏன்டா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க? அவனுக்கு வசதியான நாளில் செஞ்சுட்டு போங்கடான்னு போக வேண்டியதானே? அப்ப இந்த நல்ல நாள் கெட்ட நாளுங்கிற இந்த கான்செப்ட் எல்லாம் ஜோசியத்துடைய வகை, எதிர்காலத்தை அறிவதாக சொந்தம் கொண்டாடக்கூடிய வகை. இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லா தௌஹீத் ஜமாத்தை விட்டுருவோம். தௌஹீத் ஜமாத்து இல்லாத மற்றவங்கலாம் ஏதாவது அஜத்திட்ட கேட்டு தான் கல்யாணம் எல்லாம் பண்றீங்க. அப்ப டைவர்ஸ் ஆகலையா? இங்கதான் கம்மியாகுது. இங்க தௌஹீத் இதெல்லாம் பார்க்காம கல்யாணம் பண்றமே, இங்கதான் கம்மியா டைவர்ஸ் ஆகுது. அப்ப எல்லாம் நீ பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு போற, அவன் டைவர்ஸ் ஆகி போயிடுது. புள்ள இல்ல, 25 வருஷம் ஆச்சு புள்ள. நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ண, நல்ல நேரம் பார்த்து அஜத்தை சொல்லி தானே கல்யாணம் பண்ண, என் புள்ள இல்ல. அப்ப நீங்க உங்களுக்குள்ளேயே அது மாதிரிலாம் செஞ்ச உங்களுக்கு ரிசல்ட் என்ன? யாருக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அவனுக்கு கொடுத்துருக்கிறான், யாரு கொடுக்கலையோ கொடுக்கல. இதான் மேட்டு. நேரமோ நாளோ தீர்மானிக்கவில்லை. இந்த பால் கித்தாபு மோர் கித்தாபெல்லாம் தீர்மானிக்கல. ஆனாலும் நம்ப ஏன் ஏமாத்துறீங்க? பேசிக்கே தகர்க்கிற ஒரு கொள்கை இது. ஏன்பா இப்படி செய்றீங்க? அஜரத்துக்கு கோவம் வருது. அஜரத்துமார்கள் என்ன செய்யணும்? ஆகா நம்மள சிறுக்கு செய்யறோம், இப்படி யோசிக்கணுமா? இல்லை, மறுமை நாளில் வந்து மும்புட்டு பேரையும் வழி கெடுக்கிறோமே, அவனே நரகத்துக்கு போக மாட்டான், நம்ம என்ன கதியாகும்? யோசிக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி பால் கித்தாபு, சிகரு, நல்ல நாள் கெட்ட நாள், ஜோசியம், இது தாவீசு, நூல், தட்டு, தகடு ஏமாத்துறமே, அவனுக்கே சிறுக்குன்னு சொன்னா, நரகம்னு சொன்னா ஏங்கது என்ன? யாரெல்லாம் என்னோட திருந்திக்கிறேன், எனக்கு துன்யா வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு அதற்கு வந்தா நல்லா இருக்குமா இல்லையா? தூண்டி விடுறாரு. மக்கள் என்ன செய்யறாரு? தூண்டி விடுறாரு. அதே மாதிரி இப்போ எடுத்துக்கணும். முக்கியமாக பேப்பர் தந்துருக்குறாங்க. அதுதான் என்ன பேப்பரு? முடிக்க சொல்லி பேப்பர் இல்லை, பயந்துராதிய, முத்தலாக்கை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. முத்தலாக்க அதுவும் இந்த பஞ்சாயத்தில் உள்ளதுதான். இப்போ இந்த முத்தலாக்கு விஷயம் இருக்குது. இந்த நிலைமைக்கு யார் காரணம்? முத்தலாக்குன்ற ஒரு பிரச்சனையை அவன் சட்டம் கொண்டு வர்றானே, அவன் சட்டம் கொண்டு வருவதை நாமளும் கண்டிக்கிறோம். கிறுக்குத்தனமாக அது ஒரு விஷயம். இஸ்லாத்தில் முத்தலாக் இருக்குதா? இருக்குதுன்னு ஏன் உண்டானது? யாரால் உண்டானது? ஹதீஸ்ல புரட்டி பார்த்தா என்ன இருக்குன்னா, கான தலாக்கு சலாது அல அகதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 3 தலாக் என்று ஒருவர் சொல்வாரையானால், இன்னமா யுஅத்து வாஹிதா, ஒரு தலாக்கு தான். 3 தலாக் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. தலாக் தலாக்குன்னு நீ சொன்னாலும் சரிதான், லட்சம் தலாக்குன்னு சொன்னாலும் சரிதான். தலாக்கு ஒன்று தான். இன்னும் 2 சான்ஸ் சேர்ந்துக்கிறோம், உடைய அந்த முறிஞ்சிடாது. முத்தலாக்குன்னா அந்த முறிஞ்சிடும். 3 தலாக்கு என்பது 3 காலகட்டங்களிலே விடக்கூடிய தலாக்கு தான் முத்தலாக் என்பது. 3 தலாக்கு தான் இருக்கே தவிர முத்தலாக்குன்னு ஒரே டைமில் உள்ள தலாக்கு கிடையாது. அப்ப மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? புருஷன் பொண்டாட்டிக்கு பஞ்சாயத்து வராமையெல்லாம் இருக்காது.
அண்ணன் தம்பி மாதிரியான உறவு கிடையாது, நம்மளா உண்டாக்கிட்ட உறவு தான். ஆணுக்கு எதிர்பார்ப்பு, பெண்ணுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அது நிறைவேறலன்னு சொன்னா பொம்பளைக்கு ஆம்பளை பிடிக்காம போகும், ஆம்பளைக்கு பொம்பளை பிடிக்காம போகும். அப்ப என்ன செய்யலாம்? பிரிஞ்சுக்கிடலாம். ஆம்பளையும் பிரிஞ்சுக்கலாம், பொம்பளையும் பிரிஞ்சுக்கலாம். இதுதான் நேர்மையான சட்டம். அப்ப ஆம்பளைக்கு பொம்பளை பிடிக்கல, எவ்வளோ செஞ்சு பார்க்குறாங்க, சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஜமாத்தாரெலாம் கவுன்சிலிங் கொடுத்து பார்க்குறாங்க, குடும்பத்தாரெலாம் தலையிட்டு பார்க்குறாங்க, ஒன்றுக்கும் ஆகலை. அப்புறம் தான் தலாக்கு ஒருத்தன் சொல்கிறான், தலா வேணாம் எனக்கு தலாக்கு விட்டேங்கிறான். இப்படி தலாக்குன்னு சொல்லிட்டான்னு சொன்னால் இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா? அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலை. தலாக்குன்னு சொன்ன பிறகும் இந்த பெண்ணு வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அவனு வெளியேற்றக்கூடாது. தலாக்கு சொல்லிட்டியா, சொல்லிக்க, உன் பொண்டாட்டி உன் வீட்டில் தான் இருப்பான். நீ 3 மாதத்துக்கு 3 மாதவிடாய் காலம், 3 மாதம் ஆகும் ஏறக்குறைய, 3 மாத காலத்திற்கு அவள் அங்கே தான் இருப்பாள். தலாக்குக்கு பிறகும் இந்த 3 மாத காலத்தில் ஏன் எல்லாம் இருக்க வைக்கிறான்? வெட்டி முறிக்கிறதுக்கா? கோர்ட்டில் தலாக்கு வாங்குறாங்கல்ல, இவங்க சிறந்த சட்டம் கொண்டு வர்றாங்களே, இந்த சிறந்த சட்டத்தில் விவாகரத்து வாங்கிட்டா அதோட எல்லாம் டோட்டல் க்ளோஸ். இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன? விவாகரத்து செஞ்சிட்டியா 3 மாதம் உன்னா இரி, சேர்ந்தா சேர்ந்துக்க. 3 மாதம் இருக்கும்போது ஒருத்தர் பார்க்கும் பொழுது மனமாற்றம் வரும். நம்ம வீட்டில் இருந்து பேசாமல் இருக்கிறோமே, அவன் நமக்கு தேவையா இருக்காள, அவன் நமக்கு தேவையா இருக்கான, ஒருத்தர் இழப்பு, பிரிவு, அது எல்லாமே 2 பேரும் புரிய ஆரம்பிப்பார்கள். புரிய ஆரம்பித்தா என்னவாக? அவங்க சேர்ந்து கொள்வார்கள். சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு எந்த சடங்கும் கிடையாது, மந்திரம் கிடையாது, கல்யாணம் பண்ண வேண்டியது கிடையாது, சும்மாவே சேர்ந்துக்கிடலாம். அப்போ தலாக்குன்னு சொல்லித்த பிறகும் கூட புருஷன் பொண்டாட்டி உறவு போகாதுன்னு சொல்லக்கூடிய ஒரே சட்டம் இஸ்லாமிய சட்டம் மட்டும்தான். 3 மாதம் டைம் கொடுக்குது. டைம் மட்டும் கொடுக்கல, ஒன்னா இரி அந்த வீட்டிலேயே. நீனும் போயிடக்கூடாது, நீனும் போக சொல்லக்கூடாது, ஆம்பளைக்கு உத்தரவு போக வெளியேற்றக்கூடாது. அவன் அந்த 3 மாதத்துக்கு எல்லா பொறுப்பையும் தான் செய்யணும், மனைவிக்கு செய்கிற மாதிரி எல்லாம் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால் அல்லாஹ் ஒரு இணைப்பை ஏற்படுத்திடுவான். இணைப்பை ஏற்படுத்திட்டானா 3 மாதம் கழிஞ்சு போச்சு. 3 மாதம் கழிஞ்ச பிறகு இவன் தாய் வீட்டுக்கு போயிடலாம், இவன் வீட்டில் இருந்துக்கிடுவான். அதுக்கு பிறகு 1 வருஷம் 2 வருஷம் போகுது, கல்யாணம் பண்ணல 2 பேரும் நினைக்கிறாங்க. பிரிஞ்ச பிறகு அவங்க தெரியாதனமா தலாக்கு விட்டோமே, நம்ம சேர்ந்துக்கிடலாமே அப்படின்னு இவனும் நினைக்கிறான், அவளும் நினைக்கிறான். 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு தான் சரி நினைக்கிறீர்களா? நீங்கள் 2 பேரும் மறுபடி கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். உலகத்தில் தலாக்கு விட்டுட்டு அதை வெட்டி முறிக்காம சேர்த்து கொள்ற வாசலை இவ்வளவு அழகா விசாலமா திறந்து வச்சுக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். வெட்டி முறிக்கிற மார்க்கம் கிடையாது. இது ஒரு தலாக்குக்கு பிறகு, அது கூட விட்டுல. சரி, அதுக்கு பிறகு இருக்கா மர ஒரு மாசம் கழிச்சியோ 2 மாசம் கழிச்சியோ அல்லது 1 வருஷம் கழிச்சு மர கல்யாணம் பண்ணியோ மர சேர்ந்துட்டாங்க. தலாக்கு விட்டாச்சு, 3 மாசத்துல சும்மா சேர்ந்துக்கிட்டாங்க, அல்லது 3 மாசம் கழிச்ச பிறகு முறைப்படி கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வைங்க, சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் 6 மாசத்துலேயே 1 வருஷத்துலேயே 10 வருஷத்துல பஞ்சாயத்து மரம் வரத்தான் செய்யும். மரம் வந்து என்ன செய்யறான்? மரம் பேசி பார்க்குறோம், ஒன்றும் சரி வராதுங்கிறான், என்னமோ சொல்லிப்பா கேட்கல, இன்னொருக்கா சொல்லிக்க. ஒரு தலாக்கு கூட எல்லாம் முடிஞ்சிடல, ஒரு தலாக்கு பிறகு மரம் சேர்ந்து வாழ்வாங்களா? அப்போ என்ன செஞ்சீங்க? தலாக்குன்னு சொல்லிக்கிட்டே இன்னொரு தடவை தலாக்கு சொல்லிக்கன்னு சொல்லப்படுது. அப்பவும் இதே சட்டம் தான். 2வது தடவை தலாக்கு சொன்னாலும் 3 மாச காலம் அங்கே இருக்கணும். அங்கே இருப்பது சேர்வதற்கான முயற்சிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். 3 மாசம் கழிஞ்சிருச்சுன்னு சொன்னா கல்யாணம் பண்ணி சேர்ந்து கொள்ளலாம், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கு. அப்போ ஒரு தடவை தலாக்குங்கிறான், சேர்ற வாசல் அல்லாஹ் திறக்கிறான். 2வது தடவை தலாக்குங்கிறான், சேர்ற வாசல் திறக்கிறான். இதுக்கப்புறம் மறுபடி கொஞ்ச நாளைக்கு பிறகு சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. முதல் தலாக்கு விட்டு சேர்ந்து வாழ்ந்து, மறுபடி தலாக்கு விட்டு மறுபடி சேர்ந்து வாழ்ந்து, அதுக்கப்புறம் முத்தி போச்சுன்னு வைங்க. அப்ப என்ன செய்து மார்க்கம்னா இதான் 3வது தலாக்குறது. 3 சந்தர்ப்பங்களில் 3 தலாக்கு இஸ்லாத்தில் உண்டு. நல்லா விளங்கிக்கணும். சந்தர்ப்பம் என்ன? சேர்ந்து வாழ்ந்துட்டு செய்யணும். ஒரு தலாக்கு கூட சேர்ந்து வாழ்ந்துடணும், இல்லாட்டி அப்படி விட்டுறணும் பேசாம. என்னைக்காவது விரும்பினா சேர்ந்துக்கலாம்னு சொல்லி 3 தலாக்க சொல்லி ஆகணும்னு சட்டம் கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் 3வது தடவை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தலாக் என்று சொன்னால் அதுக்கு 3 மாசம் டைம் கிடையாது, அதோடு முடிந்து விட்டது. மறுபடியும் அந்த மனைவி கல்யாணம் பண்ண இயலாது. அப்படி பண்ண நினைச்சின்னு சொன்னா மனுஷன் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிபந்தனையை கண்டிஷன் எல்லாம் போடுறான். என்ன கண்டிஷன்? இந்த பெண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனோட வாழ்க்கை நடத்தி அவனுக்கு முடியாம பிடிக்காம போய் அவனும் டைவர்ஸ் பண்ணி அவ வந்து அந்த கணவன் மனைவி உறவு இல்லாமல் இருப்பாளையானால் அப்பதான் அவளை கல்யாணம் பண்ண முடியும். 3வது தலாக்கு சொன்ன பிறகு அவ வேற ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு அப்படி வாழ்க்கப்பட்டு இருந்துட்டு அது பிரச்சனை இல்லை. இன்னொரு கல்யாணம் பண்ணி அவனுடைய வாழ்க்கை சரியா இல்லாமல் போய் அவனும் தலாக்கு விட்டு இவ தலாக்கு இதாவெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்படி தனியாக இருப்பாளையானால்
அப்ப நீ என்ன செய்யலாம், திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி அது இல்லாம சும்மா கூட்டிக்கிறது, 3 மாசத்துல சேர்த்துக்கிற அந்த விளையாட்டு கிடையாதுன்னு இருக்கு. இந்த தலாக்கு உலகத்தில் எந்த நாட்டில் உள்ள தலாக்கு விவாகரத்து சட்டத்தை விட மேலானதா இல்லையா? எந்த நாட்டில் உள்ள சட்டம் தான் நினைச்சுமா முடிஞ்சு விட்டு நீதிபதி தீர்ப்பளிச்சுருவாரு, அப்புறம் போ சந்தில் நில்லு, அடை சேர்ந்து ஒரு வீட்டில் உட்கார்றா, சேர்ந்து இருடா, இன்னொரு சான்ஸ் 3 சான்ஸ் கொடுப்பதை சிறப்பாக சொல்வதற்கு பதிலாக கொடுமை, பெண்களுக்கு இழைக்கிற கொடுமை, எது கொடுமை இல்லையா? ஒத்த வரியில ஒரு நீதிபதி முடிச்சுட்டு போறான், அது கொடுமை இல்லையா? நீதிமன்றத்தில் போய் அந்த தலா விவாகரத்து வாங்குவதற்கு அலைஞ்சி பல வருஷங்கள் உழைத்து பல காசுகளை வக்கீல்கிட்ட இழந்து படிப்படியாக ஏறி 3 வருஷம் கழிச்சு தலாக்குன்னு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவன் வேற அவ வேற, முடிஞ்சு வச்சுக்காத. அப்புறம் சேர வாய்ப்பு இருக்கா உன் சட்டத்தில்? எங்க சட்டத்தில் இருக்க 3 சான்ஸ் கொடுக்குறமே, இது முத்தலாம். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இப்படியே இருந்தா மோடியா இருந்தாலும் அப்பனா இருந்தாலும் தலையிட இயலாது. இப்படி இருந்தால், இந்த சட்டமாக இருந்தால் எவனும் பேச முடியாது. இவ்வளவு அழகான சட்டத்தை கெடுத்து நாசமாக்கினது யார்? இந்த மதுஹபுவாதிகள். மதுஹபுன்னு சொல்றாங்களே, ஷாபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலி, இந்த மாதிரியான அஜர்த்துமார்கள் தான் நாசமாக்கினாங்க. என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தன் பொண்டாட்டியை பார்த்து தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொல்றான், 3 ஆயிடுச்சான். அடே 3 காலகட்டங்களில் சேருவதற்கு வாய்ப்புலாம் கொடுத்து சேர்ந்துட்டு அப்புறம் தான் 2வது தலாக்கு விடணும். நான் கேட்கிறேன், ஒரு தலாக்கு இல்லப்பா, தலாக்குன்னு பொண்டாட்டி இல்லையில, 2வது தலாக்கு யாருக்கு விட்ட? அப்புறம் பொண்டாட்டி ஆக்கினா தானே மரத்தலாக்கு விட முடியும். ஒரு தலாக்குன்னு சொல்லிவிட்ட, மனைவி இல்லை, அப்புறம் தலாக்கு யாருக்கு? மனைவி இல்லாதவளுக்கு. முதல்ல 2வது தலாக்கு நீ எப்ப சொல்லணும்? மனைவியை ஆக்கிட்டு தானே சொல்லணும். இவன் என்ன பண்றான், தலாக் தலாக் முத்தலாக் முடிஞ்சு விட்டது, இனிமே சேரவே முடியாது, 3 தலாக் முடிஞ்சு விட்டது, ஓடு வீட்டுக்கு. இப்படி ஆக்கினது யார்? மதுஹபுவாதிகள். இன்னும் சொல்ல போனா தௌஹீத் பிரச்சாரம் இருக்க, இதை நாங்கள் கையில துவக்கத்தில் எடுத்து முதல் மாநாடு போட்டதை இதுக்கு தான் போட்டோம். திருச்சியில முதல் மாநாடு, பெண்களுக்கு முத்தலாக் என்கிற பெயரில் அநியாயம் செய்கிறார்கள் என்பதுதான் திருச்சியில் இந்த தௌஹீத் சிந்தனைக்காக போடப்பட்ட முதல் மாநாட்டிலேயே எனக்கு கொடுத்த முதல் தலைப்பே இந்த முத்தலாக்கு தான். ஏன் இது இவங்களுக்கான இதை பேசவில்லை? 86 இருக்குமா, 87 1987 இந்த முத்தலாக் என்பது எப்படி அநியாயம் பண்றாங்க மார்க்கத்தில். ரசூல்லா காலத்தில் 3 சொன்னா 1, இவங்க காலத்தில் 3 சொன்னா 3. இதைத்தான் இப்ப கொடுமைங்கிறான். ஏன்டா முத்தலாக்குவீங்க, அதோட வெட்டி விட்டுருவீங்க, பொம்பளை தெருவில் விட்டுருவீங்க, நியாயமானவன் கேட்கறான். ஆனால் இந்த முத்தலாக்குங்கிற விஷயத்தை வைத்து அவன் தலையிடுறதுனால நம்ம கண்டிக்கிறோம், அது ஒரு விஷயம். இந்த முத்தலாக்கு முசீபத்து ஒழிக்கப்பட வேண்டியது. 3 தலாக் இஸ்லாத்தில் உண்டு, முத்தலாக்கு இல்லை. 3 காலகட்டங்களில் மனைவியாக வாழ்ந்து வாழ்ந்து விடுவதுதான் முத்தலாக். தலாக்கு விடுவதற்காக சேர்க்கவும் கூடாது. தலாக்கு விட்டியா, சேர்ந்துட்டியா, வாழவே முடியலையா, இன்னொரு சான்ஸ், மறுபடியும் தலாக்கு சொல்லிட்டியா, இன்னொரு சான்ஸ். இப்படி 3 சான்ஸ். குர்ஆன்ல எப்படி வருது? அத்தலாக்கு மர்ரத்தானி, திரும்ப அழைத்து கொள்ளப்பட வேண்டிய தலாக்கு 2 டைம்ஸ். மர்ரத்தானினா 2 தடவைகள். 3வது விட்டால் உனக்கு திருப்பி சேர்க்கிற சான்ஸ் இல்லைன்னு குர்ஆன்ல இருக்குது. அப்ப 3 தடவை உள்ள வேண்டிய விஷயத்தை ஒரே நேரத்தில் முத்தலாக்குங்கிறான், 3000 தலாக்குங்கிறான், 3 லட்சம் தலாக்குங்கிறாங்க. உடனே அஜர்த்தெல்லாம் கூடி உங்க மகளுடைய வாழ்க்கை போச்சுங்க, அவர் தலாக்கு முத்தலாக்கு விட்டாரு, இனிமே சேர முடியாதுங்கன்னு பத்தா கொடுக்குறாங்க. அப்ப தவற உணர்ந்து திருந்து குடும்ப வாழ்க்கையில் பஞ்சாயத்து வரத்தான் செய்யும். கொஞ்சம் கோபம் உச்சத்துக்கும் தலாக்கு சொல்லத்தான் செஞ்சிருவான். சேர்த்து வைக்கணுமா இல்லையா? ஏன்னா அதுக்கு பிள்ளை குட்டி விஷயம் இருக்கு, அந்த பெண்ணுடைய எதிர்காலம் இருக்கு, 4 குழந்தைகள் இருக்கும். இதெல்லாம் கவனிக்காம கோபத்தில் சொல்லிட்டான்னு சொன்னா அதோட வெட்டி முறிகிற சட்டத்தை கொண்டாக்குனது யாரு? இந்த கேவலத்துக்கு காரணம் யாரு? இன்னைக்கு தலாக்கு மாநாடு நடத்தி இந்த கூட்டம் தான். 24 அமைப்பு சேர்ந்துக்கிட்டு, உலமா சபையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு கூட்டம் நடத்துறாங்களாம். முத்தலாக்கு சட்டம், நாங்களும் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம். அவன் முத்தலாக்கு விட்டா சிறை தண்டனைங்கிறான். அது நாளை வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்குது, அதில் விளைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இஸ்லாத்தில் 3 தலாக்கு என்பது உண்டு. அதுதான் பெண்களுக்கு நல்லது. வேற சமுதாயத்து தலாக்கா இருந்தால் விஷயமே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சேர்றதுக்கான எந்த வாசலும் இருக்காது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த 3 தலாக் என்பது நடைமுறைக்கு வந்தால், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நடைமுறைக்கு வந்தால், இதில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு எதிராக மோடி இப்ப சட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் சட்டத்தை நிறைவேற்றினாலும் குர்ஆன் ஹதீஸ் இருக்கிற மக்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இவன் தலையிட்டானேங்கிற ஒரு கோபம் இருக்குமே தவிர, நாங்க தான் இல்லைங்கிறோம்டா, சொன்னா தானே 3 ஜெயிலில் போடுவேன். நாங்க தான் 3 தலாக்கு சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கிறோம். ஒரு தலாக்கு முறை சேர்ந்துக்கிறோம், மர வாழுவோம். அப்புறமேல 2வது தலாக்கு சொல்லாமலே கடைசி வரைக்கும் இருந்து மூத்தா போயிடுவோம். அப்புறமேல் பிடிக்காது 2வது தடவை சொன்னோம். இதுக்கு எந்த ஜெயில கட்டுவ, நீ என்ன செக்ஷன் எங்களுக்கு போடுவேன்?
எங்களுக்கு தௌஹீதுல இருக்கிற யாருக்கும் இது பாதிப்பு கிடையாது. ஆனால் இது மாதிரி ஒன்று ஒன்றா நீ வைப்ப, நாங்கள் பார்த்துக்கிறோம். அதை நீ வைக்கக்கூடாது என்பதற்கு எதிர்ப்போம். நீ இதில் தலையிடக்கூடாது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் பிரச்சாரம் பண்ணி மூட்ட மக்களை வென்றெடுத்திருக்கிறோம். முத்தலாக் இல்லை என்ற கருத்தை நோக்கி நாங்கள் கொண்டு வருவோமே தவிர, எங்களை கருவறுத்த 2000 பேரை உயிரோடு துடிக்க துடிக்க கருவறுத்த நீ எங்க பெண்கள் நன்மைக்காக செய்கிறோம் என்று சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்து ஏமாத்த பார்த்தால் அதை விடமாட்டோம் என்பதற்கு நாமளும் இருக்கிறோம். அவங்க முத்தலாக்க வேணும்னு இருக்கிறார்கள். நல்லா விளைக்கணும். இந்த உலமா சபையெல்லாம் எதிர்ப்பது முத்தலாக் எங்களுக்கு வேணும், இன்னும் பெண்களை கொடுமைப்படுத்துவோம் அப்படிங்கிற கேட்கிறார்கள். நாம சொல்வது முத்தலாக்கு இல்லை, 3 தலாக் இருக்குது. அதை நாங்க பார்த்து நீ பார்த்துக்கிறார், அது எங்களுக்குள்ள விஷயம், நாங்க பார்த்துக்கிறோம். நீ சட்டம் போடாத, எங்க மார்க்கத்தில் நீ தலையிடாத என்பதற்காக வேண்டி நாம எதிர்க்கிறோம். 2 பேரும் எதிர்க்கிறோம். நோக்கம் வேற. இது பற்றி விரிவாக இன்ஷா அல்லாஹ் வரும் வெள்ளிக்கிழமை சென்னையில் பிரம்மாண்டமா தலாக்கு தான் பெண்களுக்கு பாதுகாப்பு என்கிற விரிவான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது.